Hi pasangla, very good morning to each and everyone. So 12th standard students ku இன்னைக்கு நம்ம English marathon பார்க்க போறோம். இந்த English marathonல உங்களுக்கு இன்னைக்கு like first ஒரு 2 or 3 hours நம்ம வந்து ஃபுல்லாவே Prose ஓட 3 marks பாத்து போறோம். எல்லா யூனிட் ஓடதும் சரியா? important questions என்னென்ன அப்படிங்கறதும் நான் சொல்லிடுறேன். plus less important questions என்னென்ன அப்படிங்கறதும் நான் சொல்லிடுறேன். So உங்களுக்கு 3 marks full தரவாயிடும் சரியா? then நம்ம இதே செஷன்ல குவிஸும் பார்க்க போறோம் within ஒரு 20 minutes சரியா? ஷார்ப்பா இன்னொரு 20 minutesல நம்ம குவிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் exactly at 11 o'clock. so எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த லைவோட லிங்கை ஷேர் பண்ணி அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்க. குவிஸ் இப்ப ஜாயின் பண்ண முடியாது பசங்களா, இப்போ நீங்க ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா 11 o'clock தான் குவிஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்ப ஜாயின் பண்ணாதீங்க சரியா? Yes, the quiz starts at 11 o'clock, not now. So, இப்போ வந்து quiz நீங்க login பண்ணி try பண்ண வேண்டாம் சரியா? At least நீங்க வந்து phone number கொடுத்து OTP வாங்கி வெச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் quiz இப்ப ஸ்டார்ட் ஆகாது. நிறைய பேருக்கு OTP பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்பவே உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து OTP வாங்கி வெச்சுக்கோங்க. Okay? Yes. So, shall we start with Prose ஓட 3 marks? இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? இந்த ஸ்கிரீன் அட்ஜஸ்ட் பண்றதுல தான் டைமே ஆச்சு. இந்த ஸ்கிரீன் இப்ப தெரியுதா எல்லாருக்கும்? எஸ். காமர்ஸ், அக்கவுண்டன்சி, எக்கனாமிக்ஸ்க்கும் ஸ்டடி பிளான் அண்ட் மேரத்தான் கொடுங்க. we'll try our best கரிஷ்மா சரியா? ஓகே. so video is not clear பசங்களா, என்னோட ஃபேஸ் எப்படி தெரியுதுங்கிறது முக்கியமே கிடையாது. உனக்கு ஸ்கிரீன் கரெக்டா தெரியுதா அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸ்கிரீன் கரெக்டா தெரியுதா? ரெசல்யூஷன் அதிகமா வச்சுக்கோ சரியா? ரெசல்யூஷன் அதிகமா வச்சா எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும் சரியா? என்னோட ஃபேஸ் வந்து பிளாக்கா இருக்கு, டார்க்கா இருக்கு, அது முக்கியமே கிடையாது சரியா? சோ உனக்கு ஸ்கிரீன் தெரியுதா அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். சூப்பர், வீடியோ கிளியர், வெரி குட். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணலையோ உடனே லைக் பண்ணிட்டு பார்க்கலாம். there are 927 people on live now. so எல்லாருமே இப்பவே இந்த லைவ் செஷனுக்கு லைக் போட்டுரு சரியா? ஸ்கிரீன் கொஞ்சமா ஜூம் இன் பண்ணுங்க, அது நான் கண்டிப்பா பண்றேன் சரியா? நான் கண்டிப்பா உங்களுக்கு ஜூம் இன் பண்றேன், அது பிரச்சனை கிடையாது. பட் உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே சரியா? இந்த அளவுக்கு ஜூம் இன் போதுமா? ஓகே. எஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ எல்லாருமே லைக் பண்ணியாச்சா? வெரி குட் வெரி குட். சோ எல்லாருமே காலங்காத்தால ஒரு 1000 பேர் வந்து கூடியாச்சு, அதுவும் ஒரு குட் காஸ்க்காக. நம்ம இன்னைக்கு ப்ரோஸோட 3 மார்க்ஸ் படிக்க போறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி வில் கம்ப்ளீட் 1 யூனிட் வித்தின் 20 minutes. அண்ட் அந்த 1 யூனிட் முடிச்சுட்டு நம்ம குவிஸ் விளையாட போறோம் சரியா? எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த குவிஸோட லிங்கை ஷேர் பண்ணிடுங்க, லைவை ஜாயின் பண்ண சொல்லுங்க சரியா? குவிஸ் வந்து 11 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் சரியா? எஸ். quiz at 11 AM சரியா? இப்போ நம்ம வந்து questions பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. 2 gentlemen of Verona, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் நம்ம படிக்க போறது. இதுல இருக்க எல்லா 3 மார்க்ஸும் படிச்சலாம். பட் பிஃபோர் கெட்டிங் இன்டு தி 3 மார்க்ஸ், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டான 3 மார்க்ஸ் அப்படிங்கறத பார்த்துடலாமா? இம்பார்ட்டன்ட்டான 3 மார்க்ஸ் இல்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வேணும் அப்படின்லாம் கேக்குறீங்க இல்லையா? அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसுமே நான் இதுலயே மார்க் பண்ணிருப்பேன். you can see here. so இந்த question public examல 2024ல கேட்டிருந்தாங்க சரியா? so இந்த question ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த question 3 வருஷம் public examல கேட்டிருக்காங்க, 2024, 22 and 20. அதே மாதிரி இந்த ஒரு question public 2023ல கேட்டிருக்காங்க. so இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் questions. so ஃபர்ஸ்ட் இந்த questions எல்லாம் பார்த்தலாமா? எஸ். so எதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்களோ அந்த questions நம்ம இப்ப பார்க்க போறோம். ரெடியா? எஸ். ஓகே. டேய் நான் ஜூம் இன் பண்ணிட்டேன்டா, உங்களுக்கு ஜூம் இன் பண்ணாதான் தெரியும் சரியா? இப்ப தெரியுது இல்லையா? இப்ப தெரியுது இல்லையா? எஸ். so first and foremost question public exam 2024ல கேட்ட ஒரு question நம்ம பார்க்க போறோம். ஸ்கிரீன் பிளாக்கா இருக்கா அப்படின்னா உங்க ஏரியால நெட்வொர்க் இல்லைன்னு அர்த்தம் சரியா?
Yes, the first and foremost question, what made the boys work so hard? எதனால அந்த பசங்க ரொம்ப hard work பண்ணாங்க அப்படிங்கறதா இந்த question. சரியா? எதனால? What is the motivation source? The boys needed money for their sister's tuberculosis treatment. So அவங்க அக்காக்கோ இல்ல தங்கச்சிக்கோ வந்து tuberculosis treatment பண்ண வேண்டியதா இருந்தது. So Tamil medium students, anyone here? டேய், இவ்ளோ zoom in பண்ணியாச்சுடா, இதுக்கு மேல zoom in பண்ண முடியாது. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா லைவ்ல? ஸ்கிரீன் நாட் கிளியர்னா பிச்சு போடுவேன். ரெசல்யூஷனை அதிகமாக வச்சு பாரு, ஸ்கிரீன் கிளியராக தான் இருக்கு. ஏன்னா நானுமே என்னோட லைவை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகேவா? எஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? டியூபர்குலோசிஸ்னா என்னன்னு தெரியுமா? காச நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இருமிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களால மூச்சு விட முடியாது. ஸோ அதுதான் டியூபர்குலோசிஸ். சரியா? ரூம் சோ டார்க், என்னோட ஃபேஸ் சோ டார்க், இதனால உங்களோட மார்க் குறைய போறது கிடையாது. ஸ்கிரீன் தெரியுதா, கண்டென்ட் தெரியுதா, இதை வச்சுதான் மார்க் வர போகுது. ஸோ தயவு செஞ்சு நான் தெரியல அப்படின்னு சொல்றத நிறுத்துங்க. லைட் போடுங்க, லைட் போட்டுதான் இருக்கு. உனக்கு ஸ்கிரீன் தெரியணுமா, நான் தெரியணுமா? யூ டிசைட். உனக்கு ஸ்கிரீன் தெரியணுமா, எழுத போற ஆன்சர் தெரியணுமா, இல்ல ஆஷா மேம் கலரா இருக்கணுமா? யூ டிசைட். என்ன வேணும்? ஸ்கிரீனா ஆஷா மேமா? நான் வேணாம்ல, ஸ்கிரீன் தானே வேணும், ஆன்சர் தானே போய் எழுதணும். ஸ்கிரீன் தெரிஞ்சா போதும். சரியா? எஸ். சோ த பாய்ஸ்க்கு எதுக்கு ஏன் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க? ஏன்னா அவங்களுக்கு காசு தேவைப்பட்டுச்சு. அவங்க சிஸ்டருக்கு டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், காச நோய் இருந்தது அவங்களுக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் மணி வேணும். இதுதான் இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ், இதை மறந்துடாதீங்க. தே நீடட் மணி for their sister's tuberculosis treatment. இந்த ரெண்டும் தான் important keywords. சரியா? This made them work so hard. So உனக்கு காசோட தேவை இருக்குன்னா நீ அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவியா மாட்டியா? அந்த மாதிரி தான் இது. ஸோ அந்த பசங்களுக்கு சிஸ்டரோட டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக காசு வேணும். அதனால அவங்க செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. புரிஞ்சுதா? எஸ், கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ். சாப்பிடணும்னா சாப்பிட்டே கவனிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவுமே வாட்டர் பாட்டில பக்கத்துல வச்சுக்கோங்க. சரியா? 1 wordsக்கு லைவ் இருக்க போது. நெக்ஸ்ட் ஒரு 20 minutesல we'll start week quiz. ஓகே? சோ நெக்ஸ்ட் ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான்ப்பா. What were the various job undertaken by the little boys நிக்கோலா and ஜாக்கோபா? ஸோ இந்த நிக்கோலா ஜாக்கோபா அப்படிங்கிற ரெண்டு பசங்க தான் செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லா வேலையுமே பார்த்தாங்க. என்னென்ன வேலை அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ the little boys sold fruits and newspapers. பழம் விற்க ஆரம்பிச்சாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த தள்ளுவண்டி கடை எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நியூஸ் பேப்பர் விற்க ஆரம்பிச்சாங்க. சரியா? தென் தே ஷைன் ஷூஸ், அந்த பாலிஷ் போடுறது. ஸோ சில பேருக்கு வந்து பாலிஷ் போடுறதுக்கு டைம் இருக்காது, அவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க இல்லையா? கிளம்பி போற பாதி வழியில யாரோ ஒருத்தங்களை ஷூ பாலிஷ் போட்டு சொல்லிட்டு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த ஷூக்கு பாலிஷ் போடுற வேலையும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திருக்காங்க. கைடட் டூரிஸ்ட் அரவுண்ட் த டவுன். ஸோ யாராவது டூரிஸ்ட் அவங்க ஊருக்கு புதுசா வந்திருக்காங்கன்னா அந்த ஊர்ல தோ இந்த பிளேசஸ் எல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சுத்தி காட்டுறதுக்கு ஒரு டூரிஸ்ட் கைடு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியும் இவங்க இருந்திருக்காங்க. சரியா? Then they did all possible errands. என்னென்ன வேலை எல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே இவங்க பண்ணிருக்காங்க. சரியா? ஓகேவா? கிளியர்? இன்னும் ஜூம் இன் வேணுமா? ஓகேவா? Yes, they sold fruits, newspaper, shined shoes, guided tourists around the town, did all the possible errands. Errands அப்படின்னா யாருக்குமே வேலை இல்லாத மாதிரி இவங்க தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. புரிஞ்சுதா? எஸ். சோ பசங்களா யாருக்கெல்லாம் வந்து என் ஃபேஸே தெரியல, இல்ல நான் வெரி கியூட் வேறையா, நீ ஸ்கிரீனை பார்க்கல அப்போ. பசங்களா யாருக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் வேணுமோ இங்க நான் கொடுத்துருக்கேன் பாரு. நம்ம லைவ் இருக்காங்க, நம்ம லைவுக்கு அப்படியே கீழே பாத்தீங்கன்னா டவுன்லோட் 12th இங்கிலீஷ் ப்ரோஸ் 3 மார்க்ஸ் பிடிஎஃப். இது என்ன தெரியுமா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எந்தெந்த ப்ரோஸோட 3 மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் இங்க பிடிஎஃபா கொடுத்துருக்கேன்.
சரியா? அதை கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். எஸ், சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? இந்த क्वेश्चन புரிஞ்சுதா எல்லாருக்கும்? யாருக்காவது டவுட் இருக்கா? தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? நான் தமிழ்லயும் தான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இங்கிலீஷ்லயும் தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிரீன் நாட் ஸ்ட்ரைட் டே. ஜூம் இன் பண்ணனும்னா அப்படி இப்படி அசையதா செய்யுது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ரெடியா எல்லாரும்? எஸ். So next question, how did the narrator help the boys on Sunday? பார்க்கலாமா? How did the narrator help the boys on Sunday? So இந்த நிக்கோலா ஜாக்கோபா ரெண்டு பேர் இருக்காங்க. So இவங்க ரெண்டு பேருக்கும் narrator எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க சண்டேல அப்படிங்கிறது தான் question. So இந்த question 2023ல கேட்டிருக்காங்க. The narrator அப்படிங்கிறவங்க யாரு? இந்த லெசனை எழுதினவங்க. Two Gentlemen of Verona அப்படிங்கிற லெசனை எழுதினவங்க தான் narrator அப்படின்னு சொல்லுவோம். சரியா? The narrator helped the boys by dropping them to Poleta in his car on Sunday. Sunday அவரோட காரை எடுத்துட்டு போயிட்டு இந்த ரெண்டு பசங்களை பிக்கப் பண்ணி பொலேட்டா அப்படிங்கிற இடத்துல டிராப் பண்ணிட்டு வந்தாரு. சோ அது ஒரு ஹெல்ப் பண்ணாரு. It is their native village where their sister was getting treatment. So இந்த பொலேட்டா அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிக்கோலா அண்ட் ஜாக்கோபா ரெண்டு பேரோட சொந்த ஊர். அந்த ஊர்ல தான் அவங்க அக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. சோ சண்டே இந்த நரேட்டர் என்ன பண்றாரு? அவரோட கார் எடுக்கிறாரு. நிக்கோலா ஜாக்கோபா ரெண்டு பேரையும் எடுத்து கார்ல பிக்கப் பண்ணிட்டு அவங்களோட சொந்த ஊரான இந்த பொலேட்டாக்கு கொண்டு போய் டிராப் பண்றாரு. பிகாஸ் அங்கதான் அவங்களோட சிஸ்டர் டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா? எஸ் பசங்களா, இஆர்சி எல்லாமே நான் ஆஃப்டர்நூன் சொல்லி தரேன். ஓகே, இஆர்சி நான் ஆஃப்டர்நூன் சொல்லி தரேன். இப்போ வந்து ஃபுல்லா டெடிகேட்டட் செஷன் ஃபார் ப்ரோஸ் 3 மார்க்ஸ் அண்ட் வெக்காபுலரி குவிஸ். ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ஒரு வெக்காபுலரி குவிஸ் இருக்க போது, அது கூட சேர்த்து போயமோட 2 மார்க்ஸும் இஆர்சியும் நான் சொல்லி தரேன். சரியா? இன்னைக்கு அதுதான் பிளான். இப்போ நம்ம ப்ரோஸோட 3 மார்க்ஸும் வீக் குவிஸும் பார்க்க போறோம். மத்தியானம் 3 o'clock வந்து உங்களுக்கு இன்னொரு லைவ் இருக்க போது. அதுல போயமோட 2 மார்க் அப்ரிசியேஷன் क्वेश्चंस, 3 மார்க் இஆர்சி பிளஸ் வெக்காபுலரி குவிஸ் இருக்க போது. சரியா? ஈவினிங் உங்களுக்கு 2 மார்க் கிராமரும் இன்னொரு வெக்காபுலரி குவிஸ் இன்னொரு கிராமர் குவிஸ், ரெண்டு குவிஸ் ஈவினிங் இருக்க போது. ஓகேயா? Answers are very short, ma'am. Will I get 3 marks? Definitely. இங்க keywords என்னங்கிறது நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். இந்த வேர்ட்ஸ் இருந்தா உங்களுக்கு மார்க் உண்டு. சரியா? சோ பொலேட்டா சண்டே அவங்க டிராப் பண்ணாங்க and native village தான் இந்த பொலேட்டா where the sister was getting tuberculosis treatment. புரிஞ்சுதா? சோ இந்த 3 क्वेश्चन கிளியரா? இந்த யூனிட்ல இந்த 3 क्वेश्चन தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ என்னென்ன क्वेश्चन? First is this, what made the boys work so harder? So எதனால அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க? பிகாஸ் அவங்களுக்கு மணி தேவைப்பட்டது. ஏன்னா அவங்க சிஸ்டருக்கு டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. அதனால அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, இந்த பசங்க என்னென்ன வேலை எல்லாம் பண்ணாங்க? ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வித்துருக்காங்க, டூரிஸ்ட் கைட் பண்ணிருக்காங்க, ஷூக்கு பாலிஷ் போட்டிருக்காங்க. ஓகே, சோ இந்த நியூஸ் பேப்பர் விட்டுருக்காங்க. எல்லா பாசிபிள் வேலையுமே இந்த பசங்க பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, எப்படி இந்த நரேட்டர் பசங்களுக்கு சண்டே ஹெல்ப் பண்ணாரு? நரேட்டர் அவரோட கார் எடுத்துட்டு போய் பசங்களை பிக்கப் பண்ணிட்டு அவங்களோட சொந்த ஊரான பொலேட்டால டிராப் பண்ணிட்டு வந்தாரு. ஏன்னா பொலேட்டால தான் அவங்களோட சிஸ்டர்ஸ்க்கு டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? எஸ், நெக்ஸ்ட் யூனிட் a nice cup of tea. பார்க்கலாமா? 3 மார்க்னா எவ்வளவு பாயிண்ட் வேணும் மேம்? 2 மார்க்னா எவ்வளவு பாயிண்ட் வேணும் மேம்? பசங்களா பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் முக்கியம் கிடையாது. எவ்வளவு பேஜ் நீங்க எழுதுறீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. நீங்க கீவேர்ட்ஸ் எழுதுறீங்களா இல்லையா? நீ பக்கமா எழுதிக்கோ, கீவேர்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். சரியா? பக்கமா எழுதினாலும் சரி, குட்டியா எழுதினாலும் சரி. சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம், நான் மாடரேட் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்பீடாவும் போல, ரொம்ப ஃபாஸ்டாவும் போல. ஒரு சில பேர் ஸ்பீடா ஆயிடுன்னு சொல்றீங்க, ஒரு சில பேர் ஃபாஸ்டா ஆயிடுன்னு சொல்றீங்க. என்னோட ஸ்பீடுக்கு நீங்க வாங்க. நம்ம இன்னைக்கே இந்த ப்ரோஸோட 3 மார்க்ஸ் எல்லாம் படிக்கணும்னா என்னோட ஸ்பீடுக்கு நீங்க வரணும். புரிஞ்சுதா? ஓகே, சோ யூனிட் 2 பார்க்கலாமா? யூனிட் 2 பார்க்கலாமா? எஸ், a nice cup of tea. சோ யாருக்கெல்லாம் இங்க டீ, யாருக்கெல்லாம் டீ ரொம்ப பிடிக்கும்?
Tea lovers, anyone? Tea lovers, anyone? ஓ நான் ஸ்பீடு ஃபாஸ்ட்னு சொல்லிட்டேனா சரி ஒரு சில பேர் ஸ்லோவா ஆயிடுன்னு சொல்றீங்க ஒரு சில பேர் ஃபாஸ்ட் ஆயிடுன்னு சொல்றீங்க சாரி எஸ் ஸோ நிறைய பேர் டீ லவர்ஸ் இருக்கீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு டீ எப்படி குடிச்சா பிடிக்கும் வித் சுகரா வித்தவுட் சுகரா பால் ஊத்தணுமா ஊத்த வேணாமா இல்ல அந்த பால்ல வந்து அந்த ஆடை அப்படிங்கிறது இருக்கணுமா இருக்கக்கூடாதா ஸோ இந்த மாதிரி வந்து இது நரேட்டருக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு எனக்கு என்னோட டீனா இப்படிதான் வேணும் சுகர் இருக்கக்கூடாது பால்ல அந்த ஃபேட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருக்கு சரியா ஸோ அதை பத்தி சொல்றதுதான் a nice cup of tea டீ எங்கிருந்து ஆரிஜினேட் ஆச்சு அதை ஆக்சுவலி எப்படி குடிக்கணும் அதோட டேஸ்டை எப்படி வந்து நம்ம ரசிக்கலாம் இதெல்லாம் தான் நரேட்டர் சொல்லியிருக்காரு சரியா a nice cup of டீல உங்களுக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வந்து இதோ இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நான் 3 ஸ்டார் போட்டிருந்தா அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொஸ்டினுக்கு பக்கத்துல நான் ஒரு 3 ஸ்டார் போட்டிருந்தேன்னா அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் சரியா காஃபி லவர்ஸும் நிறைய பேர் இருக்கீங்க ஹைஃபை ஐ எம் ஆல்சோ a காஃபி லவர் ஸோ வாட்டர் லவர் வெரி குட் டீ காஃபி எதுவுமே வேணாம் வாட்டர் பெஸ்ட் ஆப்ஷன் நான் எல்லா கொஸ்டின்ஸும் நடத்தலாமே கண்டிப்பா நான் நடத்துறேன் இந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு லெட்ஸ் கோ டு த குவிஸ் அண்ட் நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்துடலாம் சரியா எல்லா கொஸ்டின்ஸுமே நான் எடுக்கிறேன் okay so mention the countries in which tea is a part of civilization so என்னென்ன நாடுகள்ல எல்லாம் tea வந்து ரொம்ப முக்கியமான பங்கா இருக்கு அப்படிங்கிறது தான் so tea is a part of civilization in England அப்படினா வந்து பிரிட்டன் இங்கிலாந்து யூகே எல்லாமே ஒண்ணுதான் சரியா then Ireland ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சைனா சிலோன் அண்ட் இந்தியா ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே டீ அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு நடுவுல கலந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா சோ இங்க எதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்ல தோ திஸ் கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட் why does the author prefer cylindrical cup to a flat cup இது ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல 2024ல கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் the author prefers cylindrical cup to the flat cup because it holds more tea and keeps it hot cylindricalனா எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஏதாவது கப் இருந்தா எனக்கு இன்னுமே பெட்டர் ஃபிளாட்டா எனக்கு இருக்க வேணாம் நம்மளோட காஃபி கப் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா டீ கப் ஆர் காஃபி கப் எனக்கு இந்த மாதிரி ஃபிளாட்டான ஒன்று வேணாம் சிலிண்ட்ரிக்கலா வேணும் பிகாஸ் இட் ஹோல்ட்ஸ் மோர் டீ அதுல தான் நான் நிறைய டீயை வந்து ஊற்றி வச்சுக்க முடியும் அட் த சேம் டைம் ரொம்ப நேரத்துக்கு சூடு ஆறாம அப்படியே இருக்கும் சரியா கிளியர் ரவீந்தர் இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஐடி பிளாக் ஆயிடும் இது புரிஞ்சுதா இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் does the author drinking tea with sugar does the author like drinking tea with sugar so sugar வந்து mix பண்ணி டீ குடிக்கிறது ஆத்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறதான் क्वेश्चन give reason பாத்தலாமா no the author does not like drinking tea with sugar so இந்த பாயிண்ட் கண்டிப்பா இருக்கணும் so ஆத்தருக்கு அவரோட டீல சக்கரை போட்டா பிடிக்காதாம் ஓகேவா no the author does not like drinking tea with sugar according to him அவர் என்ன யோசிக்கிறாரு தெரியுமா sugar destroys the flavor of tea டீயோட டேஸ்ட சுகர் வந்து கெடுத்துருதான் ஓகே சோ நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா சுகர்லாம் போட்டு குடிப்போம் டீ காஃபிக்கு ஆனா இவர் என்ன யோசிக்கிறாரு டீயோட டேஸ்ட் வந்து சுகர் கெடுக்குது அதனால டீக்கு நான் சுகரே போட மாட்டேன் அப்படிங்கிறாரு டீ வித் சுகர் டேஸ்ட் லைக் சுகர் டிசால்வ்ட் இன் ஹாட் வாட்டர் இப்போ அந்த டீக்குள்ள நான் சக்கரை போட்டேன்னா எப்படி இருக்கும் அவருக்கு டீயோட டேஸ்டையே வந்து அது மொத்தமா அடக்கி ஏதோ சுடுதண்ணிக்குள்ள சக்கரை போட்டு குடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது டீயோட டேஸ்டையே அது கெடுத்துருது அப்படின்றாரு இட் இஸ் ஜஸ்ட் த டேஸ்ட் ஆஃப் சுகர் அண்ட் நாட் த ரியல் டீ இப்போ நான் சுகரை போட்டேன் இந்த டீக்குள்ளனா டீயோட டேஸ்ட் எனக்கு வரல ஜஸ்ட் சுகரோட டேஸ்ட் மட்டும் தான் வருது புரிஞ்சுதா எஸ் so does the author like drinking tea with sugar give reasons so இந்த ஆத்தருக்கு டீக்குள்ள சுகர் போட்டு குடிச்சா பிடிக்குமா பிடிக்காதா give reasons அதான் क्वेश्चन என்னது ஆத்தருக்கு இந்த டீக்குள்ள சுகரே போடக்கூடாதா என்ன ரீசன் சுகர் போய் டீயோட டேஸ்ட்டை கெடுக்குது அண்ட் சுகரை போட்டு நான் குடிக்கும் போது சுகர் பிளஸ் ஹாட் வாட்டர் குடிக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர டீயோட டேஸ்ட் அவருக்கு வரல புரிஞ்சுதா கிளியரா எஸ் நெக்ஸ்ட் போலாமா
ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து செகண்ட் லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். எஸ்டா. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 3 கொஷின் நம்ம பார்த்தோம். செகண்ட் லெசன்ல இருக்க 2 இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோம். இப்போ குவிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அடிஷனல் ஆஃப் சுகர், சால்ட் அண்ட் பெப்பர் என்ன எல்லாத்தையும் டீல போட்டு குடிப்பீங்களா? குவிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்ட்ரிஸ்க்கு ட்ரிக்ஸ் வேணுமா? கண்டிப்பா நான் சொல்லி தரேன். So shall we start quiz now? Checklist for other subjects. First English exam முடிங்கடா, அப்புறம் மத்த எக்ஸாம்க்கான checklist நான் கொடுக்க சொல்றேன். So எல்லாரும் quiz join பண்ணிக்கோங்க பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு 232 பேர் இருக்கீங்க. So எல்லாரும் quiz join பண்ணிக்கோங்க. ரெடியா எல்லாரும்? எஸ். ஸோ பசங்களா, குவிஸ் ஜாயின் பண்ணணும்னா 2 வழி இருக்கு. ஒன்று வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மேலே குவிஸோட லிங்க் பின்னாக இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா www.vquiz.in அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு கோடு என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அந்த கோடை நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். 232566 இஸ் த கோட். இதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். Okay, super. So இப்போ 641 people have joined quiz. எல்லாருமே அப்படியே quiz join பண்ணிக்கோங்க பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 1000 இருந்தீங்க இல்லையா லைவ்ல? எஸ். இதுல இருக்க மாதிரி எழுதுனா போதுமா? எஸ், it is enough. ஸோ எல்லாருமே இங்கே ஜாயின் பண்ண உடனே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் 1000 people வேர் இந்த லைவ். அப்போ அந்த 1000 people இங்கேயும் வரணும் இல்லையா? ஏன் இன்னும் 300 கம்மியா இருக்கு? ஒன் மோர் டைம் செக்லிஸ்ட் ஷேர் பண்ணுங்க. நேற்று லைவ்ல தான்ப்பா நான் ஷேர் பண்ணேன். நீங்க ஒவ்வொரு லைவும் அட்டென்ட் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு பிடிஎஃப்பும் எகெயின் அண்ட் எகெயின் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? நிறைய பிடிஎஃப் இருக்கு. ஸோ ஒவ்வொரு லைவுக்கும் நான் 2-3 பிடிஎஃப் ஆல்ரெடி புதுசா கொடுப்பேன். ஸோ இதில் பழைய பிடிஎஃப்பும் கேட்டீங்க அப்படின்னா என்ன பண்றது? அதனால ஈச் அண்ட் எவ்ரி லைவ் நீங்க அட்டென்ட் பண்ணணும். நேற்று லைவ்ல நான் வந்து செக்லிஸ்டோட பிடிஎஃப் திரும்பவும் ஷேர் பண்ணியிருக்கேன். சரியா? So shall we start? Once 800 வந்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். It is 7:60 now. 800 people join பண்ண உடனேயே நம்ம குவிஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க் போடுவாங்களா சென்டம்க்கு, இல்லை கம்மி பண்ணுவாங்களா? நீங்க எந்த மிஸ்டேக்கும் இல்லாம, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாம எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பா சென்டம் வரும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல மார்க் குறைச்சிடுவாங்க. Okay, superb. So 807 people have come. So first question நம்ம start பண்ணிடலாம். Add a suitable prefix to the word paid. Paidக்கு முன்னாடி என்ன prefix word நம்ம add பண்ணலாம்? Post paid, unpaid, mall paid, try paid. எது கரெக்டான ஆன்சர்? Add a suitable prefix to the word paid. Paidக்கு முன்னாடி என்ன வேர்டை நான் ஆட் பண்ணலாம்? Post paid, unpaid, mall paid, try paid. எது கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாமா? எஸ், போஸ்ட் பெய்டு அன்பெய்டு ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர் தான். பட் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறமா போஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். போஸ்ட் பெய்ட், ப்ரீபெய்டு அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? எஸ். ஹரு, தேஜஸ்வினி அண்ட் ஸ்ரீசாந்த் 3 பேருமே சூப்பர், டாப் 3ல இருக்கீங்க. கொஸ்டின் நம்பர் 2 இப்போ பார்த்துடலாம். Choose the blended form of heliport. Choose the blended form of the word heliport. Helicopter plus port வருமா, copter port வருமா, helicopter plus airport, heli plus port. Blended form of heliport என்னவா இருக்கும்? Yes. ஹெலிகாப்டர் பிளஸ் ஏர்போர்ட் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஹெலிகாப்டர் பிளஸ் போர்ட் நெக்ஸ்ட் ஹையஸ்டா இருக்கு. பட் இதுல கரெக்டான ஆன்சர் ஹெலிகாப்டர் பிளஸ் ஏர்போர்ட் தான். ஸோ லீடர் போர்ட் பார்த்துடலாம். ரத்னா, சந்த் அண்ட் ஹரு அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கு. கொஸ்டின் நம்பர் 3 போலாம்.
பெய்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்றதுனால யூடியூப்ல கிளாஸஸ் இருக்கு. யூடியூப்ல கண்டிப்பா கிளாஸஸ் இருக்கும், பெய்ட் கோர்ஸ்க்கும் கிளாஸஸ் இருக்கும். Choose the American English word for sweets, candies, chocolates, desserts, pastries. Choose the American English word for sweets, candies, chocolates, desserts, pastries. இதுல எது கரெக்டான ஆன்சர்? அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் ஸ்வீட்ஸ் என்னவா இருக்கும்? கேண்டீஸ். வெரி குட். டெசர்ட்ஸ் கிடையாதுடா. டெசர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்க விஷயம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட் வேணும் அப்படிங்கிறதெல்லாம். பட் ஸ்வீட்ஸோட எக்ஸாக்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் இஸ் கேண்டீஸ். ரத்னா, ஷாருக் கான் அண்ட் ஹரு ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல இருக்கீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். Choose the right definition for the term genocide. Killing of என்னது? யாரை கொன்னா அது ஜீனோசைடுன்னு சொல்லுவோம். Killing of a race, killing of children, killing of monster, killing of leader. Choose the right definition for the term genocide. யாரை கொன்னா அது ஜீனோசைடுன்னு சொல்லுவோம். Killing of race, killing of children, killing of monster, killing of a leader. ஆப்ஷன் சியா? இல்லப்பா. So it is option ஏடா. ஒரு ரேஸ், மொத்தமா ஒரு இனத்தையே அழிச்சாதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயிட் பீப்புள், பிளாக் பீப்புள்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அமெரிக்காலலாம் அந்த மாதிரி பாகுபாடு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இனத்தையே, ஒரு ரேஸையே அழிச்சாங்கன்னா அதுதான் ஜீனோசைடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? Add a suitable question tag. Water is scarcely available here. ஸோ கொஷின் டேங்கோட வீடியோ பார்த்தவங்களுக்கு இதோட ஆன்சரை கரெக்டாக கொடுக்க முடியும். Add a suitable question tag. Water is scarcely available here. Water is scarcely available. Isn't it? Is it? Does it? Has it? பார்த்தலாமா இது கரெக்டான ஆன்சர்னு? isn't it நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, பட் அது தப்புப்பா. ஏன்னா ஸ்கார்ஸ்லி, ரேண்டம்லி, ரேர்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் மீனிங்கை தான் கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி சென்டென்ஸ் நெகட்டிவா இருக்குன்றப்போ கொஷின் டேக் பாசிட்டிவா தான் இருக்கணும், அதுவும் நெகட்டிவா இருக்கக்கூடாது. அப்போ isn't it வந்து தப்பு, is it தான் சொல்லணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 6 பார்த்துடலாம். Substitute the correct phrasal verb for the word underlined. The CBI investigated the scandal case. Substitute the correct phrasal verb for the underlined word. CBI investigated the scandal case. Investigated na enna? Look on, look back, look after, look into. So எது correct meaning? Investigated அப்படிங்கிற வேர்டுக்கு கரெக்டான மீனிங் என்னது? ஆப்ஷன் டி, லுக் இன்டு. எஸ், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். லுக் பேக் அப்படின்னா திரும்பி பார்க்கறது. சரியா? லுக் ஆஃப்டர் அப்படின்னா வந்து ஒருத்தவங்களை பார்த்து பார்த்து கவனிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மா அப்பாலாம் நம்மளை வந்து பார்த்து பார்த்து ஃபுட்டு என்ன கொடுக்கலாம், ட்ரெஸ் என்ன போடலாம் அப்படின்னு நம்மளை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க சின்ன வயசுல இருந்து, இல்லையா? இப்போ அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா நம்ம அவங்கள டேக் கேர் பண்ணிப்போம். ஸோ தட் இஸ் லுக் ஆஃப்டர் ஆர் லுக்கிங் ஆஃப்டர்னு சொல்லுவோம். ஸோ லுக் இன்டு தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டட். குணசீலன், ஆதிஷா, திவ்யா ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல இருக்காங்க. ரத்னா, பூஜாஸ்ரீ, பிரவீன், பர்த், ரவேன், அக்ஷயா, நிர்மலா, அபிநயா ஃபர்ஸ்ட் 10 பிளேசஸ்குள்ள இருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். He painted the walls green. He painted the walls green. SVIODO, SVOC, SVAA, SVOA. He painted the walls green. எது கரெக்டான ஆன்சர்? சென்டென்ஸ் பேட்டர்ன் வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்தவங்க கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்க முடியும். he, she, it அப்படின்னா அது சப்ஜெக்ட். painted, walked, ran அப்படிங்கிறது வந்து verb-ஆ இருக்க முடியும். the walls, the water bottle அப்படிங்கிறது எல்லாமே ஆப்ஜெக்ட். ஏதோ ஒரு கலர் வந்தாலே அது காம்ப்ளிமெண்ட். SVOC தான் கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ क्वेश्चन நம்பர் 8 பார்த்துடலாம். இப்போ அக்ஷய் ஃபர்ஸ்ட் क्वेश्चனை கரெக்டாக கேளுங்க, அதுக்கப்புறமா நான் ஆன்சர் பண்ணுறேன்.
இட் இஸ் இங்கிலீஷ் கிளாஸ். ஓகேவா? அப்போ கிராமட்டிக்கலாவும் சரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். Choose the expansion of GPS. Complement and adjunct meaning சொல்லுங்க. Sentence pattern வீடியோல எல்லாமே சொல்லிருக்கேன் ரிஷி வெர்ஷன். You can see that video. Globe priority station, global positioning system, global positioning station, global positioning satellite. So இதுல GPS அப்படின்னா global positioning system. Very good. Next question போயிடலாம். Fill in the blank with suitable relative pronoun. He dash hesitates is lost. He dash hesitates is lost. Akshay, still your question is wrong. He whose hesitates illa he whom varuma, he who varuma, he which varuma. So what is the right relative pronoun here? He who hesitates is lost. So next question பார்த்தலாம். Question number 10 இப்ப பார்க்க போறோம். Choose the tetrasyllabic word. Tetrasyllabic னா என்ன? 4 பார்ட்ஸா நம்ம ஒரு வேர்டை பிரிக்க முடியும்னா அதுதான் tetrasyllabic. Tourist, resolve, team, photographer. Tourist, resolve, team, photographer. ஸோ இதில் எது வந்து டெட்ராசிலபிக் வேர்டாக இருக்குது, அந்த வேர்டை நம்ம 4 பார்ட்ஸாக பிரிக்க முடியும். எஸ், ஆல்மோஸ்ட் 800 பீப்புள் ஃபோட்டோகிராஃபர் சொல்லியிருக்கீங்க. இதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. ஃபோட்டோகிராஃபர் இப்படி 4 வேர்ட்ஸாக பிரிக்க முடியும். ஆதிஷா, திவ்யா, அனு ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் இருக்காங்க. வெரி குட். கொஸ்டின் நம்பர் 11 போயிடலாம் இப்போ. Choose the appropriate preposition. The competition will commence dash Monday. The competition will commence dash Monday. Ma'am, let's go poem appreciation questions. அப்ப நீங்க மத்தியானம் லைவ் வாங்க நிக்கோபெலிக். சரியா? நான் ஒரு மாடல் வச்சிருக்கேன் இப்படி தான் எடுக்கணும்னு. அப்ப போயம் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ப்ரோஸ் படிக்காம இருந்தா ஓகேவா? நான் எல்லாமே டீச் பண்ண போறேன். சரியா? உங்களுக்கு எது வேணுமோ அந்த லைவ் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. The competition will commence dash Monday on Monday. So any days நீங்க சொல்றீங்க Monday, Tuesday, Wednesday இந்த மாதிரி சொல்றீங்கன்னா கண்டிப்பா on தான் யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல. சரியா? Question number 12 இப்ப பார்க்க போறோம். Choose the correct determiner and complete the sentence. How dash sugar do you want? How dash sugar do you want? How much, how many, how more, how some. So sugar பத்தி பேசும்போது என்ன வேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும்? பர்சுவேட் மீனிங் சொல்லுங்க. ஒரு விஷயத்தை பின்னாடி தொடர்ந்து நம்ம போயிட்டே இருப்போம் இல்லையா, அதுதான் பர்சுவேட். ஸோ ஆப்ஷன் ஏவா? ஹவு மச்? எஸ். ஏன் மேம் மெனி வராது அப்படின்னா எந்தெந்த விஷயம்லாம் உன்னால கைவிட்டு என்ன முடியுமோ அங்கே மட்டும்தான் மெனி யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாட்டில், பென் எல்லாமே கவுண்ட் பண்ணலாம். சுகரு, உப்பெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம மச் தான் யூஸ் பண்ணணும், மெனி வரக்கூடாது. Question number 13 பார்க்கலாம். Choose the correct singular form of larvae. Larvae ஓட singular form என்ன? இப்போ மிடில்ல குவிஸ் ஜாயின் பண்ண முடியாதா? கண்டிப்பா ஜாயின் பண்ண முடியும், பட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. லார்வம், லார்வஸ், லார்வா, லார்வம். VUM இருக்கு, VAM இருக்கு. இதுல எது கரெக்டான ஆன்சர்? லார்வேயோட சிங்குலர் ஃபார்ம் என்னது? மேம், ஐ எம் நியூ ஸ்டூடெண்ட், ஐ வாண்ட் கிராமர் வீடியோ. கேன் யூ சஜஸ்ட் மீ? எல்லா கிராமர் வீடியோஸுமே நம்மளோட இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு பசங்களா, செக் பண்ணி பாருங்க. லார்வேயோட சிங்குலர் ஃபார்ம் இஸ் லார்வா. ஓகே, லீடர் போர்ட் பார்த்துடலாம். ஆதிஷா, திவ்யா, அனு ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல இருக்காங்க. மித்து, சசிவர்மா, ஜோசப், ஸ்டாஃபினா, ரத்னா, நிர்மலா அண்ட் பூஜாஸ்ரீ. ஸோ இதில் ரத்னா மட்டும்தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த டாப் 10குள்ளேயே இருக்காங்க. மற்ற எல்லாருமே புதுசாக வந்திருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 14 பார்த்துடலாம். Choose the appropriate relative pronoun of the following sentence. This is the best solution dash I would like to suggest. This is the best solution dash I would like to suggest.
photographer அப்படிங்கிறது trisyllabic இல்லப்பா, it is tetrasyllabic. Photographer. ஓகேவா? This is the best solution which I would like to suggest, இல்ல that I would like to suggest. that தான் வரும். சரியா? சோ இந்த இடத்துல which வந்து அந்த அளவுக்கு கரெக்ட்டா செட் ஆகாதுப்பா, நீங்க வெச்சு படிக்கும் போதே தெரியும். So question number 15 இப்ப பார்க்க போறோம். Choose the correct compound word for the combination output. Out அப்படிங்கிறது என்ன, put அப்படிங்கிறது என்ன? outன்றது என்ன, putன்றது என்ன? adjective plus verb, noun plus adjective, preposition plus noun, preposition plus verb. Choose the correct compound word for the combination output. adjective plus verb, noun plus adjective, preposition plus noun, preposition plus verb. பாத்தறலாமா எது கரெக்ட்டான ஆன்சர்னு? preposition plus verb. out, in, between, among இதெல்லாமே வந்து preposition இல்லையா? அதை எப்படி adjective னு சொல்வீங்க? இது ஆல்ரெடி நான் prepositionல தானே சொல்லி கொடுத்திருக்கேன். put அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை போடுறது. so it is a verb. so preposition plus verb தான். பப்ளிக் இங்கிலீஷ் எக்ஸாம் எண்ட் கேம் பிளேலிஸ்ட்ல கிராமர் பிளேலிஸ்ட்ல பாருங்க. 11th 12th இங்கிலீஷ் கிராமர் பிளேலிஸ்ட்ல பாருங்க. டாக்டர் சித்தார்த். So correct the choose the correct expansion of OPEC, Organization of Petrol Exporting Countries, Organization of Petrol Expo Countries, Organization of Petroleum Exporting Countries, Organize of Petrol Export Court. So petrol exporting, petroleum exporting, இங்க தான் வந்து கன்ஃபியூஷன் வருது. பட் கரெக்டான ஆன்சர் வந்து petroleum exporting countries. சரியா? Organization of Petroleum Exporting Countries. So question number 17 போயிடலாம். மேம் PYQs needed. ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன் ஹாஷினி, நீங்க யாருமே அப்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ பார்க்கல. அது பார்த்தாலே PYQs நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா பாஸ்ட் 3 இயர்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். Meaning of the foreign word in the sentence. The number is null and void. Null and void oda meaning enna? Invalid, from one side, good morning, with equal pace. Ma'am, I need active voice and passive voice. Inniki evening active voice and passive voice oda video varuduppa. So option A, yes, it is invalid. Null and void அப்படினா invalid. Correct. Next question போயிடலாம். Question number 18. Choose the correct expansion of CUET. CUET உங்கள நிறைய பேர் வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறமா இந்த CUET எக்ஸாம் எழுதுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா? அது என்ன? சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், சென்ட்ரல் யூனிஃபார்ம்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், காமன் யூனிவர்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அப்ளை பண்ணியாச்சா? சூப்பர் சூப்பர். CUET அப்படின்னா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். எந்த யூனிவர்சிட்டிக்கு போறதுனாலும் காமனா ஒரே ஒரு டெஸ்ட் தான் இருக்கு. அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கிடையாது, காமன் யூனிவர்சிட்டி சென்ட்ரல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகேவா? சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் நாளைக்கு வீடியோ வரும். இன்னைக்கு ஆக்டிவ் பாசிவ் இஃப் கிளாஸ் வீடியோ வரும். நாளைக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வீடியோ வரும். சரியா? The study of sound is, sound பத்தி படிக்கிற ஸ்டடிக்கு பேர் என்ன? டைரக்ட் இன்டைரக்ட் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, which means நீங்க இன்னும் பார்க்கல. வாசுதேவன் இல்லையா? 12th கிராமர் பிளேலிஸ்ட்ல இருக்குப்பா. Phonetics, linguistics, numismatics, archaeologist. சவுண்ட பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் என்ன? லிங்குவிஸ்டிக்ஸா? அடி வாங்குவீங்க. அது லாங்குவேஜ்டா. லாங்குவேஜை பத்தி படிக்கிறது தான் லிங்குவிஸ்டிக்ஸ். சவுண்ட பத்தி படிக்கிறது ஃபோனடிக்ஸ். சரியா? லீடர் போர்ட் பார்த்தரலாம் இப்போ. அஃப்லினா, அக்ஷயா, பவிச்சித்ரா, அனு ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல இருக்காங்க. ஷாஃபினா, திவ்யா, சௌமியா, திவ்யா ரெண்டு திவ்யா இருக்காங்க. சரி, பூஜாஸ்ரீ, சசிவர்மா அண்ட் மஹிமா. கொஸ்டின் நம்பர் 20 பார்த்தரலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் நான் டீச் பண்றேன். நாளைக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸோட வீடியோ வரும். அண்ட் வீக் குவிஸும் இருக்க போது அது ரிலேட்டடா.
phrasal verb choose பண்ணனும். The government dashed the old pension scheme. Cut on, set off, cut off, put out. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து கட் ஆஃப் தான். கட் ஆஃப் அப்படின்னா நிறுத்திட்டாங்க, அவங்க பழைய பென்ஷன் ஸ்கீமை வந்து சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். சரியா? லீடர் போர்ட் பார்த்துடலாமா பசங்களா? கோடு உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே மேலே தெரியுது. 23 25 66 232566 இஸ் த கோட். எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். நெக்ஸ்ட் வீக் விஸ் உங்களுக்கு மத்தியானம் 3 o'clock இருக்க போகுது. நெக்ஸ்ட் வீக் விஸ் மத்தியானம் 3 o'clock. சரியா? திவ்யா, நான் டீச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பீட் அப்படிங்கிறத பாருங்க, அதுக்கப்புறமா சொல்லுங்க. ஐ எம் கோயிங் ஸ்லோ ஒன்லி, அதை நீங்க பாருங்க ஒன்ஸ். ஓகே? Choose the appropriate combination for the compound word sleeping bags. Gerund plus adverb, gerund plus verb, gerund plus noun, gerund plus adjective. Sleeping அப்படிங்கிறது என்ன, பேக்ன்றது என்ன? gerund plus noun கரெக்டா அது? yes, option C is the right answer. sleeping அப்படிங்கிறது gerund, verb கூட ing form வந்தது அப்படின்னா அது gerund ன்னு சொல்லுவோம். bag அப்படிங்கிறது it is a noun. எந்த ஒரு thing பத்தி பேசினாலும் place or person or thing வந்து noun தான். so gerund plus noun. இப்போ question number 22 பார்க்க போறோம். how to get full marks in one words. ஒன் வேர்ட்ஸில் நீங்கள் புக் பேக் எக்ஸசைசஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறமா கைடில் இருக்க எக்ஸசைசஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த கைடாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா எக்ஸசைஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தென் இந்த மாதிரி மென்டி கோர்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் லூ, ரெஸ்ட் ரூம், கோர்ட் ரூம், கேபின், வார்டு. சேனல் இஸ் த மேம் லிஸ்டா? டே இதே சேனலில் இருக்குடா. ஓகே. ஸோ லூ அப்படின்னா வந்து ரெஸ்ட் ரூம். லூங்கிறது இட் இஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட், அதோட பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட் வந்து ரெஸ்ட் ரூம். கொஸ்டின் நம்பர் 23 பார்த்துடலாமா? மேம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்கு, நம்ம வாழ்க்கையை பார்க்கறது கிடையாது, மேட்சே பார்த்துட்டு உட்காருங்க. சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் நேத்தே முடிச்சாச்சுப்பா பசங்களா. சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஸ்பாட் தி எரரோட ஃபுல் வீக் வாஸ் ஒரு 100 கொஸ்டின் நேத்து முடிச்சாச்சு. இன்னைக்கு ஃபுல்லா வெக்காபுலரி தான் அடிச்சு தாக்க போறோம். சரியா? நிறைய இருக்க போகுது. Form a new word by adding a suitable suffix to the root word logic. Logic meant, logic illogic, logical. ஸோ இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். என்னன்னா, இந்த 220 பேரும் கொஸ்டினை ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். இங்கே சஃபிக்ஸ் வேர்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ண சொல்லலை. ஸோ இந்த வேர்டுக்கு முன்னாடி இருக்க வேர்டை நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. தட் இஸ் ப்ரிஃபிக்ஸ்டா. சஃபிக்ஸ்னா என்ன? வேர்டுக்கு பின்னாடி ஆட் பண்ணணும். லாஜிக்கல் அல் தான் கரெக்டான ஆன்சரிங்க. சரியா? அதை ப்ரிஃபிக்ஸா சஃபிக்ஸா அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே மேம், அந்த வீடியோ லிங்க் சென்ட் பண்ணுங்க. சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் லிங்க் நம்மளோட சேனல்ல லைவுக்கு கீழே போய் பார்த்தீங்கனாலே நேத்து நைட் எடுத்த லைவ் தான். ஸோ மேலே தான் இருக்கும். சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் அன்கிளிப்டு வேர்ட் ஃபார் மைக். டெலிஃபோன், மைக்ரோஃபோன், கிராமஃபோன், மைக்ரோபயாலஜி. Choose the most appropriate unclipped word for mic. Telephone, microphone, gramophone, microbiology. Yes, very good. Mic அப்படினா microphone ஓட short form தான் mic. Last and final question பார்க்க போறோம். பார்த்தலாமா? Yes. Choose the meaning for the foreign word in the following sentences. People want to maintain the status quo. இந்த வேர்டோட கரெக்டான மீனிங் என்ன? லா அண்ட் ஆர்டர், அ கம்ப்ளீட் சேஞ்ச், இன்ட்ரடியூஸ் நியூ ரூல்ஸ், ரீடைன் த எக்ஸிஸ்டிங் கண்டிஷன். பார்த்தலாமா? ஸ்டேட்டஸ் கியூ அப்படின்னா ஒரு கண்டிஷன் ஆல்ரெடி வந்து ப்ரிவைல் ஆயிட்டு இருக்கு, அது திரும்பவும் நம்ம ரீடைன் பண்ணணும், அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா தான் இந்த வேர்ட் நம்ம சொல்லுவோம். இட் இஸ் ரீடைனிங் த எக்ஸிஸ்டிங் கண்டிஷன். சரியா? ஸோ பூஜஸ்ரீ ஃபர்ஸ்ட் பிளேஸ், சாரா செகண்ட் பிளேஸ் அண்ட் சசிவர்மா தேர்ட் பிளேஸ். ஸோ கேர்ள்ஸ் தான் வந்து இந்த தடவை லீடிங்ல இருக்காங்க. நேத்து பசங்க தான் லீடிங்ல இருந்தாங்க.
வெரி குட் கேர்ள்ஸ். இதே மாதிரி இன்னைக்கு மத்தியானம் ஒரு 3 o'clock குவிஸ் இருக்க போது, ஈவினிங் 6:30க்கு ஒரு குவிஸ், 9 மணிக்கு ஒரு குவிஸ் இருக்க போது. கண்டிப்பா வந்து எல்லா குவிஸும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. ப்ரெப்போசிஷன்ஸ் நடத்துங்க. ராம்குமார், நேற்று ப்ரெப்போசிஷன் வீடியோ பார்க்கலையா? நேத்து நான் ப்ரெப்போசிஷனுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கலையா? நெக்ஸ்ட் போலாமா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் நான் நாளைக்கு லைவ்ல டீச் பண்றேன் சரியா. நாளைக்கு நான் லைவ்ல டீச் பண்றேன். எஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்து we were seeing ப்ரோஸோட 3 marks இல்லையா? கண்டினியூ பண்ணலாமா? once I start teaching நீங்க யாருமே பேசக்கூடாது. சாட்டை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு நான் சொல்றதை மட்டும் லிசன் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஆசை இருந்தா, ஆசை இல்லைன்னா உங்களுக்குள்ள ஹாய் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க அந்த மாதிரி கேட்டுட்டு இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. நான் ஒன் ஸ்டார்ட் பண்ண உடனேயே கொஷின்ஸ் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனேயே உங்களோட சேட்டை கொஞ்சம் வந்து நிறுத்திடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நீங்க கொஷின்ஸ் கேட்கலாம். அப்பதான் நான் சேட் பார்ப்பேன். நடுவுல நீங்க பேசிட்டு இருந்தீங்க, உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கோங்க. அப்ப நான் சேட்டை பார்க்க மாட்டேன் சரியா. ஏன்னா சேட் பார்த்தேன்னா ஒரு சில பேருக்கு அது ரொம்ப நான் ஸ்லோவா எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் சேட் பார்க்க மாட்டேன் சரியா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, டவுட்ஸ் இருந்தா போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது யூ கேன் போஸ்ட் யுவர் கொஸ்டின்ஸ். தென் ஒரு 5 minutes அந்த டவுட்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு எகெயின் நான் சேட்டை வந்து பார்க்க மாட்டேன் சரியா. காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல சொல்லி தரதுக்கெல்லாம் வந்து எதுவுமே இல்லப்பா. எஸ், ஜூம் இன் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா, வெயிட் பண்ணுடா. ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக சொல்லாதீங்கடா. ஐ வில் டூ தட் ஓகே. எஸ், ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2 லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ எல்லா கொஷின்ஸுமே நம்ம பார்த்துடலாம் சரியா. எல்லா கொஷின்ஸும் டீச் பண்ண சொன்னீங்க இல்லையா, அதனால கொஷின் நம்பர் 1ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல 2 gentlemen of வெரோனால ஃபர்ஸ்ட் கொஷின், who did the narrator meet at the outskirts of Verona? வெரோனாக்கு வெளியில யாரை அவர் மீட் பண்ணாரு? 2 பிரதர்ஸை மீட் பண்ணாரு. ஒருத்தர் பேர் நிக்கோலா, இன்னொருத்தர் பேர் ஜாக்கோப்போ. at the outskirts of Verona. ஸோ வெரோனாக்கு வெளியே நரேட்டர் 2 பிரதர்ஸை மீட் பண்ணாரு. ஒருத்தர் பேரு நிக்கோலா, இன்னொருத்தர் பேரு ஜாக்கோப்போ. புரிஞ்சுதா? எஸ். என்ன இருந்தாலும் நான் ஹார்ஷா பேசிருக்க கூடாதா? பரவாயில்லப்பா, உனக்கு மார்க் வேணும்னு நினைச்சேன்னா நான் ஹார்ஷா பேசுறது தப்பு கிடையாது ஓகே. இதே மாதிரி உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட போய் சொல்லுவீங்களா, மேம் நீங்க என்ன அப்படி திட்டி இருக்க கூடாது அப்படின்னு? அப்படிதான் திட்டுவேன், அப்படிதான் அடிப்பேன், 2 அடி எக்ஸ்ட்ராவா வைப்பாங்க. நான் எப்படி பேசினாலும் உனக்கு மார்க் வருது அப்படின்னா அதை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது சரியா. எஸ், so who did the narrator meet at the outskirts of Verona? வெரோனாக்கு வெளியே யாரை மீட் பண்ணாரு? 2 பிரதர்ஸ். ஒருத்தர் பேரு நிக்கோலா, இன்னொருத்தர் பேரு ஜாக்கோப்போ. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், why did the driver not approve of the narrator buying fruits from the boys? ஸோ ஏன் வந்து டிரைவர் நரேட்டர் கிட்ட ஐயோ இந்த பசங்க கிட்ட இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் வாங்காதீங்க அப்படின்னு ஏன் சொன்னாரு? The boys were wearing old and worn out clothes. ஸோ அவங்களோட ட்ரெஸ் ரொம்ப பழசா இருந்தது அண்ட் ஆல்சோ அங்கங்க கிழிஞ்சு வேற இருந்தது. வித் டேங்கிள் ஹேர், அவங்களோட முடி கூட கரெக்டா சீவி இல்லை, முடிச்சா இருந்தது. ஸோ அந்த சித்தர்கள் முனிவர்களுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களாம் சீவி இருக்கவே மாட்டாங்க, அவங்களோட முடி வந்து அப்படியே முடிச்சா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பசங்களுக்கும் இருந்தது. The boys shabby appearance, ஷாபினா ஒரு மாதிரி கசன்னு இருந்தாங்க. அவங்களோட அவுட்லுக்கே வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. Shabby appearance made the driver to oppose the narrator to buy fruits from them. ஸோ அந்த நரேட்டர் போய் பழங்களை வாங்கணும்னு நினைக்கும் போது இந்த நிக்கோலா ஜாக்கோப்போ அப்படிங்கிற 2 பேர்கிட்ட அவங்க பழங்கள் வித்துட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க போய் வாங்கணும்னு நினைக்கும் போது ஏன் இந்த நரேட்டரோட டிரைவர் வேண்டான்னு சொன்னாரு? ஏன்னா அவங்களோட அவுட்லுக் நல்லா இல்லை, ஷாபியா இருக்கு, பிளஸ் அவங்களோட முடியெல்லாம் சீவவே இல்லை, குளிக்கவே இல்லைங்கிறது தெரியுது, முடிச்சா டேங்கிள்டா இருக்கு சரியா. தென் they were wearing ரொம்ப பழைய clothes, old and worn out clothes. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? The boys did not spend much on the clothes and food. Why? ஏன் அவங்க வந்து நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கல, நல்ல உணவா சாப்பிடல? என்ன ரீசன் பார்த்தலாமா? ஏன் அந்த பசங்க வந்து இந்த மாதிரி பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க?
The boys prefer to save money. அவங்களுக்கு காசு சேர்த்து வைக்கணும். எதுக்காக அப்படின்னா அவங்களோட சிஸ்டருக்கு டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற வியாதி இருக்கு. கரெக்டா? அந்த காச நோய் டியூபர்குலோசிஸை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க காசை சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் they did not spend much on clothes and food. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், நல்ல உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கவே இல்லை. புரிஞ்சுதா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? Where the boys saving money to go to the states. How do you know? So in the first 3 question புரிஞ்சுதா? Yes. In the first 3 question புரிஞ்சுதா? இப்போ நீங்க ஆன்சர் பண்ணலாம். மனசு கஷ்டமா இருக்கா? சரி படிக்காத போ. மனசு கஷ்டமா இருக்குன்னா படிக்காதீங்க, போங்க. நாளைக்கு மார்க் கம்மியாகும். அப்ப மனசு சூப்பரா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? எஸ். ஸோ என் கூட சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க, பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இருங்க போதும். உங்களுக்குள்ள நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேண்டாம். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். ஸோ இதெல்லாம் லெஸ் இம்பார்ட்டன்ட், அதனால தான் ஒன்ஸ் சொல்லிட்டு அப்படியே we are moving forward. சரியா? ரொம்ப நான் ரிப்பீட் பண்ணல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन. No, the boys were not saving money to go to the states. அந்த பசங்க மணியை சேவ் பண்ணிட்டு இல்லை, யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகணுங்கிறதுக்காக அந்த பசங்க மணி சேவ் பண்ணிட்டு இல்லை. பிகாஸ் they said they were saving money for their sister's treatment. ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி சொன்ன கதையை தான், அரைச்சமாவே தான் திரும்ப அரைக்கிறாங்க. சரியா? அவங்களோட சிஸ்டருக்கு டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் இருந்தது, அதனால அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டுக்கல, நல்ல சாப்பாடு சாப்பிடல, அவங்க எல்லா வேலையும் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகணுங்கிறது ஆசையே கிடையாது, அதுக்காக அவங்க பணம் சேர்த்து வைக்கவே இல்லை. சரியா? நெக்ஸ்ட், why did the author avoid going to the லூசியாஸ் ரூம்? ஏன் லூசியாவோட ரூம்குள்ள அந்த ஆத்தர் போகிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சாரு. 2 brothers were talking to Lucia. So Lucia கிட்ட அந்த 2 brothersum பேசிட்டு இருந்தாங்க. The author did not want to disturb the happy family party, so he avoided going into the Lucia's room. So Luciaவும் அவங்களோட brothersum பேசிட்டு இருந்ததனால, so Lucia is the sister who is getting tuberculosis treatment. So அந்த அக்கா சிஸ்டர் tuberculosis இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் லூசியா. ஸோ இந்த லூசியாவும் பிரதர்ஸும் பேசிட்டு இருந்தாங்க. அதனால ஏன் இந்த அவங்களுக்குள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆத்தர் உள்ள போகல, நரேட்டர் உள்ள போகல. அதுதான் விஷயம். வாட் வாஸ் லூசியா சஃபரிங் ஃப்ரம்? ஸோ லூசியாக்கு என்ன பிரச்சனை, என்ன நோய் இருந்தது? ஷி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் tuberculosis of the spine. ஸ்பைனா ஸ்பைனல் கார்ட். சரியா? முதுகு தண்டுவடம் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பைனல் கார்ட்ல அவங்களுக்கு வந்து இந்த இது இருந்தது, டியூபர்குலோசிஸ் இருந்தது. What made the boys join the resistance movement against the Germans? ஏன் வந்து இந்த பசங்க ஜெர்மன் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டா வந்து ஒரு இயக்கம் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க, ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் ஏன் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்கலாமா? ஸோ டியூரிங் த வார், போர் வந்தப்போ, ஸோ நிறைய பேர்லாம் சண்டை போடுவாங்க, நாட்டுக்கு நாடு வந்து சண்டை எல்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சண்டை நடந்தப்போ, during the war, Germans killed the boys' father and bombarded their house. ஸோ இந்த பசங்களோட அப்பாவை ஜெர்மன் பீப்புள் எல்லாருமே போறப்போ கொன்னுட்டாங்க, வாரப்போ கொன்னுட்டாங்க. அண்ட் அவங்களோட வீட்டு மேல பாம்பு போட்டு மொத்தமா வீடும் செதஞ்சு போச்சு. ஸோ எங்கேயுமே அவங்க வாழ முடியாது இதுக்கு மேல. தே ஸ்டார்ட் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம வறுமையில இருந்தாங்களாம், பசியில இருந்தாங்களாம். சரியா? ஸோ தே ஸ்டார்ட் அண்ட் லிவ்ட் இன் த ரபிள். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில இருந்தாங்க. தேர் சிஸ்டர் பிகேம் இல். அவங்க சிஸ்டருக்கும் லூசியாக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு, டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. தஸ் their hate towards German made the boys join the resistance movement. அப்போ இந்த ஜெர்மன் பீப்புள் தான் இத்தனைக்கும் காரணம் அப்படிங்கிற கோபம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ஏன் மூமெண்ட்ல இந்த 2 பசங்க ஜாயின் பண்ணாங்க, நிக்கோலா ஜாக்கோபோ 2 பேரும், ஒரே ரீசன் தான். வார் அப்போ போர் நடந்துட்டு இருந்தப்போ இந்த ஜெர்மன் பீப்புள் தான் அவங்க அப்பாவை கொன்னது, பிளஸ் வீட்டுக்கு மேல பாம்பு போட்டு வீடையே செதைச்சு விட்டுட்டாங்க. ஸோ இதனாலேயே அவங்களுக்கு அப்பா கிடையாது. லூசியாக்கும் அந்த சிஸ்டருக்கும் வந்து டியூபர்குலோசிஸ் வந்து அவங்களும் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. தென் இவங்களும் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம தே ஸ்டார்ட்னா வறுமையில இருந்தாங்க. சரியா?
Then what made the boys work so hard? இது நம்ம ஆல்ரெடி படிச்சோமா? எதனால அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க? ஏன்னா அவங்க அக்காக்கு வந்து டியூபர்குலோசிஸ், அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு காசு தேவைப்பட்டுச்சு, அதனால they worked so hard இல்லையா? they needed money, அதுதான் வந்து இம்பார்ட்டன்டான கீவேர்ட். then why did not the boys disclose their problem to the author? so எங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு ஏன் அந்த பசங்க ஆத்தர் கிட்ட சொல்லல? disclose அப்படின்னா போட்டு உடைக்கிறது, ஏன் அந்த பசங்க உடைக்கல, அதுதான் question. did not disclose அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்லவே இல்லை, சரியா? yes. so the boys did not disclose their problem to the narrator because they did not want anybody's sympathy. எனக்கு யாரோடைய இந்த பரிதாபமும் வேணாம், அச்சோ அப்படின்னு யாரும் எங்களை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்களோட சிம்பத்தி வேணாம் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காகவே அவங்க சொல்லலை. ஆர் சேரிட்டி, அவங்க எதுவும் காசெல்லாம் கொடுக்க வேணாம் எங்களுக்கு, நாங்க பார்த்துக்கிறோம், எங்களையும் என்னோட சிஸ்டரையும் நாங்க பார்த்துக்கிறோம். ஸோ யாருடைய அனுதாபமும், அதாவது அந்த சிம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, யாரும் எங்களை அச்சோன்னு பார்த்துடக்கூடாது, பிளஸ் அவங்களோட சேரிட்டி, இப்போ காசும் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க, சரியா? எஸ், ஆன்சர்ஸ் 2 times ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. they accepted their responsibility to save their sister from the disease. அவங்களோட சிஸ்டர் லூசியாவை அந்த டியூபர்குலோசிஸ் வந்து சரி பண்ணி வெளியே கொண்டு வரணும், அதோட ஃபுல் பொறுப்பை வந்து இவங்க 2 பேருமே எடுத்துட்டாங்க. ஸோ வேற யார்கிட்டயாவது சொன்னா நீங்க சின்ன பசங்களா இருக்கீங்களே, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேனே அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு அது வேணாம், அந்த சிம்பத்தியோ இல்ல அவங்களோட காசோ எதுவுமே இவங்களுக்கு வேணாம். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். so why did not the boys disclose their problem to the author? ஏன் இந்த நரேட்டர் கிட்ட இந்த ப்ராப்ளம் இதுதான் அப்படிங்கறது யாருமே சொல்லல. ஏன் அந்த பசங்க சொல்லல? பிகாஸ் யாரோட சிம்பத்தியும் சேரிட்டியும் அந்த பசங்களுக்கு வேணாம், அந்த அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அது சரி பண்ணணும் அப்படிங்கிற முழு பொறுப்புமே அந்த 2 பசங்களுமே எடுத்துக்கிட்டாங்க, சரியா? இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் மத்தியானம், அது போயம்ல தானே வருது, ப்ரோஸ்லயா வருது. இப்போ நம்ம ப்ரோஸ் தான் கம்ப்ளீட் பண்ண போறோம், ப்ரோஸோட 3 marks கம்ப்ளீட் பண்ண போறோம், சரியா? ரெடியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சூப்பர். ஸோ பசங்களா எல்லாருமே இந்த லைவ் செஷனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க பார்க்கலாம். எல்லாருமே இந்த லைவ் செஷனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க பார்க்கலாம். ஓகே மேம், இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்கு. இந்த ஒரே ஒரு கமெண்ட்டை மட்டும் நான் இப்போ 50வது தடவை பார்க்குறேன். சரி, என்னடா பண்ண சொல்ற சொல்லு. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் பார்க்க போறோம். டிஸ்கிரைப் த அப்பியரன்ஸ் ஆஃப் நிக்கோலா அண்ட் ஜாக்கோபா. ஸோ இந்த 2 பசங்களும் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற அப்பியரன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ நிக்கோலா வாஸ் வேரிங் அ டேமேஜ்ட் ஜெர்சி. ஜெர்சி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ்ல போறீங்க அப்படின்னா ஒரு டிஷர்ட்டும் ஜெர்சி பேண்ட்டும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேண்ட்டு, ஆனா ரொம்ப கிழிஞ்சதா இருந்தது, டேமேஜ்டா இருந்தது, அங்கங்க கிழிஞ்சு போனதா இருந்தது. அண்ட் a cut off khaki pants. Jacopo was wearing a shortened army tunic gathered in loose folds about his skinny frame. ஸோ ஒல்லியா இருக்கவங்க ரொம்ப தொலைன்னு ஒரு ட்ரெஸ் போட்டாங்கன்னா அது தனியா தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஜாக்கோபோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருந்தாங்க, சரியா? அந்த ஒல்லியா இருக்கும் போதும் அவர் போட்டிருந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப தொலைன்னு இருந்தது. அண்ட் அங்கங்க வந்து கேதரிங்ஸ் மாதிரி இருந்தது, சரியா? they both had brown skin. 2 பேருக்குமே ஸ்கின் வந்து ப்ரௌன் கலர்ல இருந்தது. டேங்கிள்டு ஹேர், ரொம்ப நாளா முடி சீவாம இருந்தா சிக்கெல்லாம் விழுந்து ஒரு மாதிரி முடிச்சா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டேங்கிள்டு ஹேர் இருந்தது. அண்ட் டார்க் ஏர்ன்ஸ்ட் ஐஸ். மேம், நீங்க டீச் பண்ற PDF வேணும் கொடுக்குறேன், ஆனா அதுக்கு லைவ் செஷனோட லாஸ்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும், சரியா? நான் இந்த PDF கொடுக்குறேன், பட் யூ ஹேவ் டு வெயிட் டில் த லாஸ்ட். கிளாஸ் முடிச்சுட்டு தான் நான் இந்த PDF கொடுப்பேன், ஓகேவா? So what were the various jobs undertaken by the little boys Nicola and Jacopa? இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? அவங்க ஃப்ரூட்ஸ் வித்தாங்க, நியூஸ் பேப்பர் வித்தாங்க, ஷூஸ்க்கெல்லாம் வந்து பாலிஷ் போட்டாங்க, டூரிஸ்ட்டை வந்து கைட் பண்ணி டூரிஸ்ட் பீப்புளை கொண்டு போயிட்டு டூரிஸ்ட் கைடால ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க, சரியா? ரெடியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ். How did the narrator help the boys on Sundays?
ஸோ எப்படி ஹெல்ப் பண்ணாரு இந்த கொஷனும் ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? எஸ். ஸோ நரேட்டர் அவரோட கார் எடுத்துட்டு போனாரு. அந்த கார்ல இந்த 2 பசங்களையும் கொண்டு போயிட்டு சண்டே பொலேட்டா அப்படிங்கிற ஊர்ல விட்டாங்க, which is their native place. இங்க தான் அவங்களோட சிஸ்டருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ who took the author to the cubicle? Who took the author to the cubicle? A pleasant looking woman. ஸோ ஒரு பொண்ணு வந்தாங்க, லேடி, பொண்ணுன்னு சொல்ல முடியாது, ஒரு லேடி வந்தாங்க. அவங்க பார்க்கறதுக்கு பிளசண்டாக இருந்தாங்க, அவங்களோட அப்பியரன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு குட்டாக இருந்துச்சு. ஷி வாஸ் வேரிங் அ ஸ்டீல் ரிம்டு ஸ்பெக்டக்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்ணாடி போடும்போது ஒரு சில பேர் ரொம்ப ஒல்லியான அந்த கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஃப்ரேம் வச்ச ஒரு ஸ்பெக்டக்கிள்ஸ் கண்ணாடி அந்த லேடி போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் த ஒயிட் யூனிஃபார்ம் ஆஃப் த ட்ரெயின்ட் நர்ஸ். ஸோ ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா நர்ஸுக்குன்னு ஒரு சில யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? எதர் வந்து சாரியாக இருக்கும், இல்லை ஒரு சில பேருக்கு அந்த பின்னாடி கேப் வச்சு ஒரு சின்ன ஒரு ஸ்கர்ட் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டு நர்ஸ் போட்டிருந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் யூனிஃபார்ம் அவங்க போட்டிருந்தாங்க. அவங்க தான் இந்த ஆத்தரை கியூபிக்கலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. புரிஞ்சுதா? கியூபிக்கல் அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஐடி செக்டார் அப்படின்னாலே, ஐடி வேலை அப்படின்னாலே ஒவ்வொருத்தரும் ஒரே ரூம்ல தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் மட்டும் ஒரு சின்ன ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எஸ், மூவிஸ்ல அதுதான்ப்பா கியூபிக்கல். சரியா? லெட்டர் ரைட்டிங் வருமா? கண்டிப்பா வரும். ஸோ டிஸ்கிரைப் த கேர்ள் வித் ஹூம் த பாய்ஸ் வேர் டாக்கிங் டு இன் த கியூபிக்கல். ஸோ அந்த மாதிரி ஒரு கியூபிக்கல்ல அந்த பசங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க? லூசியா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அங்கே தான் அட்மிட் ஆயிருக்கா போல. சரியா? ஸோ கியூபிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு ரூமு, பட் சின்ன ஒரு பிளைவுடோ இல்லை அட்டைப்பெட்டியோ வச்சு ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் பிரித்து விட்டுருக்காங்க அப்படின்னா அதுவே கியூபிக்கல் தான். ஸோ அந்த மாதிரி தானே நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் ஜென்ரல் வார்டெல்லாம் இருக்கும். பெட்டு வந்து ஒரே ரூமில் தான் அடுத்து போட்டிருப்பாங்க, பட் ஒரு பெட்டுக்கும் இன்னொரு பெட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன செவர் மாதிரி இருக்காது, ஒரு சின்ன கார்ட்போர்டோ இல்லை பிளைவுடோ வச்சு மறைச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் கியூபிக்கல். சரியா? எஸ். ஸோ இந்த லூசியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு இருந்தது. ஓகே, லூசியா வாஸ் அபவுட் 20 years old. Yes. Lucia was about 20 years and resembled her brothers. பார்க்கிறதுக்கு அவங்க தம்பிங்க மாதிரியே இருந்தாங்க. She was supported on the pillows. அவங்க வந்து உட்கார்றதுக்கும் இல்லை படுக்கிறதுக்கும் வந்து பில்லோ சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க பின்னாடி. அவங்களால தனியாக உட்கார முடியாத மாதிரி இருந்தது. Then she was wearing a pretty lace jacket. Lace அப்படின்னா வந்து இந்த மாதிரி திக் கிளாத் இல்லாமல் நெட் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியான ஒரு ஜாக்கெட்டை வந்து அவங்க வேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இட் வாஸ் லுக்கிங் ஸோ பிரிட்டி, சூப்பராக இருந்துச்சு. her eyes were soft and tender. ஓகேவா? கிளியர்? இப்போ இந்த கொஸ்டின் என்னது? யாரு அந்த ஆத்தரை வந்து கியூபிக்கலுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா ஒரு நர்ஸ். அவங்க பிளசன்ட் லுக்கிங்கா இருந்தாங்க, ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க, லைக் ஒரு ட்ரெயின்டு நர்ஸ் மாதிரி இருந்தாங்க. அவங்களோட ஸ்பெக்ஸ் வந்து அந்த ஸ்டீல் ரிம்மோட இருந்தது, ஃப்ரேம் வந்து ஸ்டீல் ரிம்மா இருந்தது. நெக்ஸ்ட், டிஸ்கிரைப் த கேர்ள் வித் ஹூம் த பாய்ஸ் வர் டாக்கிங் இன் டு த கியூபிக்கல். கியூபிக்கலுக்குள்ள போய் யார்கிட்ட, எந்த பொண்ணுகிட்ட இந்த 2 பசங்களும் பேசிட்டு இருந்தாங்க? லூசியா அப்படிங்கிற பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு எப்படி இருந்தா பார்க்கறதுக்கு ஒரு 20 years மாதிரி இருந்தா. ஓகே, அவங்கள பார்க்கறதுக்கு தம்பிங்களை பார்க்குற மாதிரியே இருந்தது. அண்ட் இவ உட்கார்றதுக்கு பின்னாடி ஒரு பில்லோ சப்போர்ட் இருந்தது. அண்ட் அவளோட ட்ரெஸ் வந்து பார்க்கறதுக்கு ஜாக்கெட் போட்டிருந்தா. இட் வாஸ் பிரிட்டி லேஸ் ஜாக்கெட். ஓகேவா? ரொம்ப திக்கா இந்த மாதிரி கண்டினியூஸ் கிளாத்தான் இல்லாமல் அங்கங்கே நெட் மாதிரி இருந்தது அவளோட ஜாக்கெட். அண்ட் அவளோட ஐஸ் எப்படி இருந்தது? சாஃப்டா டெண்டரா இருந்தது. புரியுதா? எஸ். நெக்ஸ்ட், recount the untold sufferings undergone by the siblings after they were rendered homeless.
ஒன்ஸ் அந்த ஜெர்மன்ஸ் எல்லாமே இவங்களோட அப்பாவை கொண்டுட்டாங்க, வீடை வந்து பாம்பு போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க என்னென்னலாம் கஷ்டங்கள் வந்து அனுபவிச்சாங்க இந்த பசங்க அப்படிங்கறதான் சொல்றாங்க. சரியா? So after the siblings were rendered homeless, அவங்களுக்கு once வீடு இல்லாம போனப்போ they suffered from starvation, சாப்பிடுறதுக்கே உணவு இல்லாம அவங்க பஞ்சத்துல தான் இருந்தாங்க. and were exposed to the cold winter. so இது வந்து வின்டர் சீசனா இருந்ததுனால பிளஸ் அந்த வீடு இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நவம்பர் டிசம்பர்ல உங்களை கொண்டு போய் ஒரு ரோட்ல நிக்க வச்சுட்டாங்கன்னா எவ்வளவு குளிரும். அது எல்லாமே இவங்க வந்து அண்டர்கோ பண்ணிருக்காங்க. they stayed in a sort of shelter. so அவங்களுக்கு வந்து தங்கறதுக்கு ஒரு இடமே கிடையாது. made by themselves amidst the rubble. so இவங்கலாம் வந்து ஒரு வீடு மாதிரி கட்டி, வீடு மாதிரி இல்ல, ஜஸ்ட் தங்குறதுக்காக ஒரு இடம் கட்டி இருந்தாங்க. their sister was suffering from tuberculosis of the spine. spinal cordல அவங்களோட சிஸ்டர் லூசியாக்கு tuberculosis வந்தது. and they did all the errands to save money for her treatment. so இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக என்னென்னலாம் செலவாகுமோ எல்லாத்தையும் இவங்க வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மணியை சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. சரியா? ஓகேவா பசங்களா? குஸ்ஸே முடிஞ்சிருச்சுடா. நான் பெட்டர் ஆயிடலாம். பின் தட் மெசேஜ். எஸ், குவிஸ் முடிஞ்சது பசங்களா. ஸோ யாராவது இப்போ நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் டெல் யூ, குவிஸ் வந்து முடிஞ்சது. ஓகே. The narrator did not utter a word and preferred to keep the secret to himself. Why? Substantiate the statement with reference to the story. So இந்த narrator போய் லூசியாவை பார்க்குறாரு, பட் எதுவும் பேசலை இல்லையா? ஏன்னா அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸே பேசிட்டு இருந்தாங்க. நிக்கோலா, ஜாக்கோபோ, லூசியா எல்லாமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்ததுனால டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சரியா? அப்போ இந்த சீக்ரெட்டை ஏன் வந்து இந்த நரேட்டர் அவருக்குள்ளேயே வச்சுட்டாரு, ஏன் ஒரு வேர்ட் கூட பேசலை அப்படிங்கிறது தான் கொஷின். The narrator understood the boys did not want anybody's sympathy or charity. So அந்த பசங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க, யாரோட சிம்பத்தியும் எங்களுக்கு வேணாம், அனுதாபமும் வேணாம், பிளஸ் ஆல்சோ யாரோட காசும் வேணாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனாலேயே இந்த நரேட்டர் வந்து யார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்தாரு. So he wanted the boys to feel that their secret was safe. So இவங்களுக்குள்ள இருக்க ஒரு சீக்ரெட் வந்து நரேட்டர் கிட்ட சேஃபா தான் இருக்கு, இது வேற யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் யார்கிட்டயுமே ரிவீல் பண்ணல. So he did not utter a word. புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சுதுடா. ஃபர்ஸ்ட் லெசன்ல எல்லா கொஸ்டின்ஸும் புரிஞ்சுதா? ஏன் இந்த ஆத்தர் ஒரு வார்த்தை கூட பேசல, ஏன் சைலண்டா இருந்தாரு? ஏன்னா இந்த பசங்களுக்கு சிம்பத்தி வேணாம், சேரிட்டி வேணாம். அதனாலேயே இந்த சீக்ரெட் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற ரீசன்னாலேயே இவர் யார்கிட்டையும் இந்த சீக்ரெட்டை போய் சொல்லல, எதுவுமே பேசல. ஓகேவா? ஃபைன். இன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு வெக்காபுலரி அண்ட் 2 மார்க் குவிஸ் தான் இருக்க போகுது. திரும்ப திரும்ப கேட்காதீங்க. 3 o'clock இருக்க குவிஸும் சரி, ஈவினிங் 6:30 ஒரு குவிஸ் இருக்கு. இது ரெண்டுமே வெக்காபுலரி குவிஸ். 9 o'clock you will have a quiz relating to 2 mark grammar. புரிஞ்சுதா? எஸ். 3 மார்க்கு எவ்வளோ லைன்ஸ் எழுதணுங்கிறது அவசியமே கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அது வந்து ஒரு கேள்வியே கிடையாது. கீவேர்ட்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான். எஸ். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் a nice cup of tea பார்க்கலாமா? a nice cup of tea. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், what seems curious to the author. கியூரியஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கே ஆர்வமா இருக்கும் இல்லையா? ரிசம்பிள் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்கன்னு அர்த்தம். ரிசம்பிள் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க, சிமிலர் அப்படின்னு அர்த்தம். சரியா? மதிவதனி. எஸ். So based on your understanding of the text, answer each of the following questions in 1 or 2 sentences. What seems curious to the author? Curious அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி ஆர்வமா இருக்கோமோ அதுதான் curious. சரியா? ஆர்வம்.
tea is one of the mainstays of the several civilization. ஸோ நிறைய நாட்டோட நிறைய மக்களுக்கு நடுவில் டீ அப்படிங்கிறது ஒரு பிரிக்க முடியாத பங்காக இருக்குது. அண்ட் த பெஸ்ட் வே டு மேக் tea is the subject of violent disputes, but tea is rarely mentioned in cookery books. It seems curious to the author. ஏன்னா இந்த டீ வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஏன் எந்த புக்லையுமே இந்த டீயை பற்றி மென்ஷனே பண்ணலை அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப ஒரு யோசிக்க தூண்டுற ஒரு விஷயமா, ஆர்வம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், why does the author say that it is important to include a tea recipe in cookery books? ஏன் வந்து இந்த குக்கரி புக்ஸ்லாம் டீயை பற்றி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு, என்ன ரீசன் பார்த்தலாமா? எஸ், it is important to include tea in the cookery book because of the following two reasons. ரெண்டே ரீசன் தான். ஒன்று, tea is one of the mainstays of civilization. mainstays அப்படின்னா ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். of the civilization of England, Austria, New Zealand and இது வந்து அயர்லாண்ட்பா. இங்கிலாந்து, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் எல்லாமே டீ இன்னுமே வந்து அங்கே இருக்க மக்களும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்தியாவில் மட்டும்தான் டீ காஃபி எல்லாம் இருக்குன்னு. கிடையாது. டீ வந்து இன்னுமே நியூசிலாந்து, இங்கிலாந்துலலாம் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. சரியா? ஸோ செகண்ட் ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் இதுதான், உலக அளவில் நிறைய கண்ட்ரீஸில் இன்னுமே டீ வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. த நைசஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் டீ இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட்ஸ். ஸோ இதோட மீனிங் என்னது? வயலண்ட் அப்படின்னா ரொம்ப வந்து கொடூரமான, ஹார்ஷான அப்படின்னு அர்த்தம். டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா சண்டைகள். சரியா? ஸோ த நைசஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் டீ இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட்ஸ். நெக்ஸ்ட், mention the countries in which tea is a part of civilization. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு question. Tea is a part of civilization in England, Ireland, Australia, New Zealand, China, Ceylon, India. ஸோ இதில் 2 E இருக்கு, 2 C இருக்கு. சைனா, சிலோன், IZ இல்லையா? 2 E, ஒரு A, Z வேணாம், N ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ABCD படிச்சிருக்கீங்க இல்லையா? எஸ். ஸோ அதில் A வரும், B வராது, Cலேயே 2 இருக்கு, D வராது, Eலேயே 2 இருக்கு. இங்கிலாந்து அண்ட் அயர்லாண்டு தான் வந்து EIREன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ஈல நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ்திரேலியா, சைனா, சிலோன், இங்கிலாந்து, அயர்லாந்து, IN. ஐனா இந்தியா, என்னா நியூசிலாந்து. ஸோ ABCD ஸ்டைல்லையே படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு A வரும், அதுக்கப்புறமா C2, E2, IN. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? இன்னும் ஜூம் இன் பண்ணணுமா? அப்போ ஐ திங்க் யூ நீட் சம் ஸ்பெக்டக்கிள்ஸ், அ குட் ஸ்பெக்டக்கிள்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? விச் டீ டஸ் த ஆத்தர் ப்ரிஃபர், சைனா டீ ஆர் இந்தியன் டீ? ஸோ டீ வந்து நாட்டுக்கு நாடு அதோட டேஸ்ட் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த ஆத்தருக்கு சைனா டீ பிடிக்குதா இல்லை இந்தியா டீ பிடிக்குதா பார்த்தலாமா? எஸ். So the author prefers Indian tea because China tea is economical. So China ஓட டீ வந்து ரொம்ப இந்த லாபம் பார்க்கணும் அண்ட் இந்த கமர்ஷியல் மார்க்கெட்ஸில் விற்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட மட்டும்தான் இருக்கே தவிர இந்தியாவோட டீ வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. However, one cannot feel wiser, braver or more optimistic after drinking China tea. ஸோ இந்த சைனாவில் ஒரு போய் டீயை குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு பிரிஸ்காவே இருக்காது, சூப்பர்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டீ குடிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லா வேலையுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ஃபீல் சைனா டீல கிடைக்கலன்னு சொல்றாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? According to the author, what does the phrase a nice cup of tea refer to? Nice cup of tea na என்ன author பொறுத்த வரைக்கும்? So according to the author, the phrase a nice cup of tea refers to the Indian tea. So உலகத்துல எவ்வளோ விதமான டீ வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஒரு நல்ல கப் ஆஃப் டீ அப்படின்னா அது ஆத்தருக்கு வந்து இந்தியன் டீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவில் மட்டும்தான் டீ வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. ஓகேவா? தென் வாட் இஸ் த செகண்ட் கோல்டன் ரூல் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ? இப்போ டீயை ப்ரிப்பேர் பண்ணும்போது செகண்ட் கோல்டன் ரூல் என்ன? Tea should be made in small quantities in a teapot made of china or earthenware. இந்த
என்னது களிமண் பாட்டு பானை எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் பண்ணலாம். இல்லைனா வந்து சைனாவேர் தட் இஸ் செராமிக்லாம் பண்ணலாம். அதுவும் கம்மியான குவான்டிட்டியில் தான் பண்ணணும். திஸ் இஸ் த செகண்ட் கோல்டன் ரூல். ஸோ டீ ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணணும், கம்மியான குவான்டிட்டியில் பண்ணணும். சைனாவேர் ஆர் earthenware யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் வாஸ் 3 o'clock. ஜஷ்வந்த் சொல்லும் போதெல்லாம் கவனிக்கிறதே இல்லையா யாருமே? ஸோ ஹவு டஸ் ஆர்மி டீ டேஸ்ட்? ஆர்மிலையும் டீ எல்லாம் போடுவாங்க, காஃபி எல்லாம் போடுவாங்க. அது பார்க்கறதுக்கும் லைக் டேஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும்? ஆர்மி டீ இஸ் மேட் இன் த கால்ட்ரான். இட் ஹேஸ் அ டேஸ்ட் ஆஃப் கிரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ். ஸோ அங்கெல்லாம் வந்து டீ போடுறதுக்குன்னு தனி பாத்திரம்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கிரீஸ் யூஸ் பண்ண பாத்திரம் அதில் தான் வந்து டீ போடுவாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்மெல்லே வந்து எப்படி இருக்குமா, கிரீஸோட ஸ்மெல் வருமா. டேஸ்ட்டுமே கிரீஸோட டேஸ்ட்டும், ஒயிட் வாஷ் சுண்ணாம்பு இருக்கு இல்லையா அதோட டேஸ்ட் எல்லாம் வருமா. புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆத்தருக்கு சைனா டீ பிடிக்குமா, இந்தியா டீ பிடிக்குமா? அவருக்கு ஆப்வியஸ்லி இந்தியா டீ தான் பிடிக்கும். சைனாவோட டீ வந்து எக்கனாமிக்கலாக மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த டீயை குடிச்சதுக்கு அப்புறமா வந்து எனக்கு சூப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரவே இல்லை, ஆப்டிமிஸ்டிக் ஃபீல் வரவே இல்லைன்னு சொல்கிறாரு. தென் according to the author, what does the phrase a nice cup of tea refer to? nice cup of tea அப்படிங்கிறது ஆத்தர் பொறுத்த வரைக்கும் எது அப்படின்னா இந்தியா டீ மட்டும்தான். ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் டீயோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வாட் இஸ் த செகண்ட் கோல்டன் ரூல் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ? டீயை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு முக்கியமான ரூல் வந்து என்ன அப்படின்னா ஒரே விஷயம்தான், கம்மியான குவான்டிட்டியில் பண்ணணும். அப்படி 100 பேருக்குலாம் பண்ணக்கூடாது, அளவாக பண்ணணும். அண்ட் அதுவும் பண்ணும்போது சைனாவேர் ஆர் earthenwareல பண்ணணும். ஹவு டஸ் த ஆர்மி டீ டேஸ்ட்? ஆர்மியில் வந்து அதுக்குன்னு தனியாக பாத்திரம்லாம் இருக்காது. ஸோ கால்ட்ரானில் தான் பண்ணுவாங்க. விச் இஸ் அதுக்குள்ளே வந்து சுண்ணாம்பு ஊற்றி வச்சிருக்கலாம், இல்லை கிரீஸ் ஊற்றி வச்சிருக்கலாம். அதுலேயே டீயும் பண்ணும்போது எனக்கு கிரீஸ் டேஸ்ட்டு, சுண்ணாம்பு டேஸ்ட் எல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. புரிஞ்சுதா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Do tea lovers generally like strong tea or weak tea? நீங்கள் சொல்லுங்கப்பா. இப்போ நிறைய பேர் வந்து டீ லவர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு எப்படி டீ இருந்தால் பிடிக்கும்? ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்குமா, இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு மைல்டாக இருந்தாலே பிடிக்குமா? டீ லவர்ஸ் கமான், உங்களோட டீ எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்? மேம் 2 மார்க்ஸ் கேட்க மாட்டாங்கல்ல ப்ரோஸில்? 2 மார்க்ஸ் கிடையாதுப்பா, 3 மார்க்ஸ் மட்டும்தான். ஐ லைக் ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங், டீயே பிடிக்காது. சரி, டீ பிடிக்காதவங்க சொல்ல வேணாம் இதுக்கு. ஓகே, சூப்பர். ஸோ அதே மாதிரி தான் ஜென்ரலி டீ லவர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராங் டீ தான் பிடிக்கும் இல்லையா? எஸ். தென் why should tea be directly added to the pot? ஏன் வந்து இந்த பானைக்குள்ள டைரக்டா நம்ம டீயை ஆட் பண்ணணும் பார்க்கலாமா? எஸ், tea should be directly added to the pot because the use of strainers அப்படின்னா அந்த வடிகட்டி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா வீட்டில், அந்த மாதிரி ஸ்ட்ரெயினர்ஸ் யூஸ் பண்ணுறது டீயை ஏதோ அடைச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளை எப்படி ஜெயிலுக்குள்ளே தள்ளினா வந்து அப்புறம் ஏன் மேம் 2 மார்க்ஸ் சொல்லி தரீங்களா? எதுலேருந்து வேணாலும் உங்களுக்கு கொஷின் வரலாம். புரிஞ்சுதா? இதிலிருந்து தான் வரும்னு சொல்கிறதுக்கு நானும் பெரிய விஞ்ஞானி கிடையாது, ஆர் நானும் வந்து கொஷின் பேப்பர் எடுக்கலை. ஸோ நம்ம எல்லாமே படிச்சுட்டு we should hope for the best. இன்கேஸ் இன்டீரியர் கொஷின்ஸ் கேட்டால் என்ன பண்ணுவேன்? இன்டீரியர் கொஷின்ஸ் கேட்டால் என்ன பண்ணுவேன்? என் டீயில் உப்பு இருக்கணுமா? ஏண்டா? எஸ். So tea should be directly added to the pot because the use of strainers will imprison the tea. அதாவது அந்த டீயை வந்து ஜெயிலில் பிடிச்சி போடுற மாதிரியா வடிகட்டி யூஸ் பண்ணுறது. சரியா? if the tea is not loose in the pot it will not infuse properly. ஸோ டீயை நான் வந்து பானைக்குள்ளே ஊற்றி வைக்கலைன்னா அதுக்குள்ளே அந்த டீயோட டேஸ்ட் வந்து இறங்காது, இன்ஃப்யூஸ் கரெக்டாக ஆகாதுன்னு சொல்கிறாங்க. சரியா? if we write this will we get full marks? yes, you will get full marks. for sure you will get full marks. Okay, why does the author prefer the cylindrical cup to the flat cup? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன்னா இதில் தான் நிறைய டீயை அதை பிடிச்சி வச்சுக்கும், ப்ளஸ் ஆல்சோ ஹீட்டை ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணும். தென் வாட் ஷுட் பி poured into the cup first, tea or milk? ஸோ நம்ம வந்து டீ பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு டீயை நம்ம ஊற்றணுமா இல்லை மில்கை ஊற்றணுமா மிக்ஸ் பண்ணும்போது?
ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கணும், டீ தான் இருக்கணுமா. கப்பில் வந்து ஃபஸ்ட்டு டீயை போர் பண்ணிவிட்டு, பிகாஸ் வி கேன் எக்ஸாக்ட்லி ரெகுலேட் த அமௌண்ட் ஆஃப் மில்க் பை போரிங் த டீ ஃபஸ்ட்டு டீயை நம்ம ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம பாலை செகண்டாக தான் ஊற்றணும். ஸோ தட் நம்ம பாலை அளவாகவோ இல்லை அதிகமாகவோ ஊற்றிக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறஸ் இஃப் வி போர் மில்க் ஃபர்ஸ்ட், இன்கேஸ் நம்ம பாலை முன்னாடியே ஊற்றிட்டோன்னு வைங்க, அதில் we are liable to put in too much milk. மேபி நம்ம தெரியாமல் அதிகமான பால் கூட சேர்த்திருக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்காது. ஓகேவா, தட் இஸ் த திங். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம டீயை ஊற்றணுமா பாலை ஊற்றணுமான்னு கேட்டால் டீ தான் ஃபஸ்ட்டு பாட்குள்ளே இருக்கணும், அதுக்கப்புறமா தான் பால் ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் அந்த பாலோட குவான்டிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ தேவைக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஊற்றிக்கலாம். முன்னாடியே நம்ம பால் ஊற்றிட்டோன்னா மேபி நம்ம அதிகமாக ஊற்றுறது கூட சான்சஸ் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட், why does the author advise removing cream from the milk? அந்த பாலில் ஆடை இருக்கும் இல்லையா, பாலாடை இருக்கும் இல்லையா, அதை ஏன் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எத்தனை பேருக்கு வந்து பாலாடை இந்த டீலையோ காஃபிலையோ இருந்தாலுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், இன்ஃபேக்ட் அதுதான் இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க? டீயோ காஃபியோ குடிக்கும்போது, எஸ் டீயோ காஃபியோ குடிக்கும்போது எனக்கு இந்த பாலாடை இருந்தால் தான் இன்னும் அதிகமான ஒரு டேஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ஒரு சில பேருக்கு அதை பார்த்தாலே வந்து வாமிட் வரும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து போட்டு தான் குடிப்பாங்க. சீயா, ஸ்ட்ரிக்ட்லி நோ. சில பேர் வந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்கடா, அவங்களுக்கு அந்த பாலாடையோட டேஸ்ட்டுமே பிடிக்கும். எஸ், ஸோ மேக்ஸிமம் பீப்புளுக்கு பிடிக்கல, ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆத்தருக்கும் வந்து பிடிக்கலையா என்னன்னு தெரியல, வாங்க தெரிஞ்சுப்போம். Milk with cream always gives the tea a sickly taste. அந்த டேஸ்ட் வந்து நல்லா இல்லை, பாலாடை கூட சேர்ந்து இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த ஆத்தர் அட்வைசஸ் டு ரிமூவ் த க்ரீம் ஃப்ரம் த மில்க். ஸோ பாலை ஊற்றும் போது வடிகட்டி அந்த பாலாடையெல்லாம் எடுத்துட்டு தென் வந்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. புரிஞ்சதா? ஓகே. தென் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவீங்களா? சரி, ஃபேஷியலுக்கு அது ஒரு நல்ல சோர்ஸ் தான். தென் next question, does the author like drinking tea with sugar? Give reason. இது ஆல்ரெடி நம்ம படிச்சோம் இல்லையா. ஆத்தருக்கு டீ கூட சக்கரை சேர்த்தா பிடிக்குமா பிடிக்காதா? No, the author does not like drinking tea with sugar. அவருக்கு சுகர் சேர்த்துனா பிடிக்காது. ஏன்னா டீயோட டேஸ்ட் அந்த சுகர் வந்து கெடுக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆல்சோ அந்த சுகரை நான் டீ கூட சேர்த்து குடிக்கும் போது அவருக்கு சுடுதண்ணிக்குள்ள சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கான், டீ குடிக்கிற மாதிரி இல்லையா, டீயோட டேஸ்ட் சுத்தமாவே வரலன்னு சொல்றாரு. புரிஞ்சுதா? The author does not like drinking tea with sugar. According to him, sugar destroys the flavor of tea. டீயோட ஃப்ளேவரையே அதுக்கு எடுத்துருது. Tea with sugar tastes like sugar dissolved in hot water. ஸோ டீக்குள்ளே நான் சக்கரை போட்டு குடிக்கும் போது சுடுதண்ணிக்குள்ளே சக்கரை போட்டு குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. It is just the taste of sugar and not the real tea. சுகரோட டேஸ்ட் தான் வருதே தவிர டீயோட டேஸ்ட் வரலை அப்படின்னு சொல்கிறாரு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போகலாமா? எஸ். Why does the author refer to himself as being in a minority? ஸோ மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. நம்ம இப்போ ஓட்டெல்லாம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேஸ் பண்ணி தானே லீடர்ஸை செலக்ட் பண்ணுறோம். யாருக்கு நிறைய ஓட்டு கிடைச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா. ப்ராசஸ் ஆஃப் டீக்கு இந்த 11 கோல்டன் ரூல்ஸ் ரைட் பண்ணலாமா? ப்ராசஸ் ஆஃப் டீ மேக்கிங்கா? எஸ், த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ட்ரிங்க் டீ வித் சுகர். நிறைய பேருக்கு வந்து இந்த டீ கூட சக்கரை போடணும். இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அதிகமாக சக்கரை போட்டு கூட ஒரு சில பேர் டீ காஃபி எல்லாம் குடிப்பாங்க இல்லையா. பட் த ஆத்தர் ட்ரிங்க்ஸ் டீ வித்தவுட் சுகர், ஸோ ஹி ரெஃபர்ஸ் டு ஹிம்செல்ஃப் ஆஸ் பீயிங் இன் அ மைனாரிட்டி. ஸோ எப்படி வந்து நிறைய பேருக்கு அதுதான் இஷ்டமோ, அப்போ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு டீ வித் சுகர் தான் பிடிச்சிருக்கு, ரொம்ப சில பேருக்கு தான் டீ வித் சுகர் பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு மைனாரிட்டி கேஸில் தான் நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. புரிஞ்சுதா? எஸ். ஸோ whom does the author call misguided people? What is his advice to them? misguided peopleனா என்ன? யாருமே இவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான விஷயமே சொல்லித்தரல, அதனால தான் இவங்க தப்பு தப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற பீப்புள் தான் மிஸ்கைடட் பீப்புள். இவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் இவங்களுக்கு வந்து கைடன்ஸ்க்கு ஆள் இல்லை. ஸோ அதுதான் மிஸ்கைடட் பீப்புள். சரியா? ஸோ யாரை வந்து இந்த ஆத்தர் மிஸ்கைடட் பீப்புள்னு சொல்கிறாரு, அண்ட் அந்த மாதிரி மிஸ்கைடட் பீப்புளுக்கு இவர் கொடுக்குற அட்வைஸ் என்ன பார்க்கலாமா?
The author calls those who drink tea with sugar as misguided people. யாரெல்லாம் வந்து அவரோட டீக்குள்ள சக்கரை போட்டு குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் தெரியலையா, நல்லது சொல்லி தரதுக்கு ஆள் இல்லையா. ஸோ இவங்கள தான் மிஸ்கைடட் பீப்புள்னு ஆத்தர் சொல்றாரு. சரியா? He advises them to try drinking tea without sugar at least for fortnight and they will never have tea with sugar again. Fortnight அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 14 days. சரியா? அட்லீஸ்ட் ஒரு 14 days, தட் இஸ் ஒரு 2 weeks ஆகுது நீங்கள் டீயை சுகர் போடாமல் குடிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு டீக்குள்ளே சுகர் போடணும் அப்படிங்கிற நினைப்பே வராது. ஓகேவா? ஸோ இதுதான் அவர் சொல்லக்கூடிய அட்வைஸ். புரிஞ்சுதா? ஃபோர்ட் நைட் கேம் எல்லாம் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 2 வாரம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ whom does the author call misguided people? யாரெல்லாம் misguided peopleன்னு சொல்கிறாங்க? யாருக்கெல்லாம் சுகர் போட்டு டீ குடிக்க பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே மிஸ்கைடட் பீப்புளாம். அந்த மாதிரி பீப்புளுக்கு இவர் சொல்கிற அட்வைஸ் என்ன? அட்லீஸ்ட் ஒரு 2 வாரம் நீங்கள் டீயில் சுகர் போடாமல் குடிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு சுகர் போடுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? எஸ். நெக்ஸ்ட், வாட் ஆர் த ஆத்தர்ஸ் வியூ ஆன் சைனா டீ பார்க்கலாமா? ஸோ சைனா டீ பற்றி இந்த ஆத்தர் என்ன யோசிக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு, அவரோட ஒப்பீனியன் என்ன? ரைட்? ஸோ சைனாஸ் டீ இஸ் எக்கனாமிக்கல். எக்கனாமிக்கல்னா என்ன? அவங்க அதுலேருந்து எப்படி காசு பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்குறாங்க. ஆல்சோ அது காஸ்ட்லியாகவும் இருக்கலாம். ஒன் கேன் ட்ரிங்க் இட் வித்தவுட் மில்க். பால் சேர்த்தாமையே அந்த டீயை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது ஒரு ரொம்ப செலவாகாத ஒரு விஷயம். ஓகேவா? அபைசன், ஜஸ்ட் லுக் இன் டு அ கைட் ஆர் வெயிட் ஃபார் டுமாரோ. நான் பேராகிராஃப் எல்லாமே நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? எஸ். ஸோ சைனாஸ் டீ இஸ் எக்கனாமிக்கல். இது பால் சேர்த்தாமையே கூட நம்ம குடிச்சிட முடியும். ஆனால் அது குடிக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு பிரிஸ்காக ஃபீல் ஆகலை. ஓகே? ஸோ நம்மளுக்கு தூங்கும் போது தானே டீ காஃபியை நம்ம தேடுவோம். ஏன்னா தூங்காமல் நான் ஒரு வேலை பண்ணணும் படிக்கணும் அப்படின்னா தான் டீ காஃபி நம்ம அதிகமாக தேடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிரிஸ்க்கு வந்து எனக்கு இந்த சைனா டீயில் கிடைக்கவே இல்லை. ஏன்னா பாலும் ஊற்றுறது கிடையாது. ஒன் டஸ் நாட் ஃபீல் வைசர், பிரேவர் ஆர் மோர் ஆப்டிமிஸ்டிக் ஆஃப்டர் ட்ரிங்கிங் இட். ஆப்டிமிஸ்டிக்னா வந்து பாசிட்டிவான அப்ரோச். ஸோ எனக்கு தூக்கம் வருது, நெகட்டிவாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் டீயே குடிக்கிறேன். அது குடிச்சதுக்கு அப்புறமாவும் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லைன்னா நான் எதுக்கு அந்த டீ குடிக்கணும் இல்லையா? ஸோ அப்படி தான் வந்து சைனாவோட டீ இருக்குன்னு சொல்கிறாரு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஹவு டஸ் ஆடிங் சுகர் அஃபெக்ட் த டேஸ்ட் ஆஃப் த டீ? எப்படி சுகரை ஆட் பண்ணுறது அந்த டீயோட டேஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். ஆடிங் சுகர் டெஸ்ட்ராய்ஸ் த டேஸ்ட் ஆஃப் டீ. ட்ரிங்கிங் டீ வித் சுகர் means tasting only sugar. One cannot feel the real taste of the tea. It is the same as adding sugar to plain hot water. இது ஆல்ரெடி நம்ம படிச்சதே தான். டீக்குள்ளே சுகரை போடும்போது டீயோட டேஸ்ட் எனக்கு கிடைக்கல, ஏதோ சுடுதண்ணிக்குள்ளே சக்கரை போட்டு குடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் விஷயம். சரியா? எரர் ஸ்பாட்டிங்கெல்லாம் நேற்றே நம்ம குவிஸில் பார்த்தாச்சு. நேற்று லைவ் அட்டென்ட் பண்ணலையா? நிறைய பேர் அட்டென்ட் பண்ணல போலையே. So last and final question of the second chapter பார்க்க போறோம். Elucidate the author's idea about teapots. பார்க்கலாமா? ஆத்தருக்கு சுகர் இருக்குமோ? ஏண்டா அவர் டீயோட டேஸ்ட்டை வந்து அவ்வளோ அட்மையர் பண்ணி ரசிச்சு குடிக்கணும்னு நினைக்கிறாரு. நீ ஏன் இப்படி பார்க்குற? இப்படி பாரு. ஓகே? ஸ்டிமுலேஷன் அப்படின்னா தூண்டுதல். ஒரு டீ காஃபி குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பிரிஸ்கா ஒரு தூண்டுதல் இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் சூப்பராக சுறுசுறுப்பாக வேலை பண்ணலாம் அப்படின்னு. அந்த ஒரு சுறுசுறுப்பு அவருக்கு வரலைன்னு சொல்றாரு சைனா டீ குடிக்கும்போது. ஓகேவா? ஐ திங்க் த ஆத்தர் இஸ் மிஸ்கைடட் பீப்புள். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு புக்கு எழுதுனீங்க அப்படின்னா இந்த ஆத்தரை மிஸ்கைடட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணி எழுதுங்க. ஸோ எலுசிடேட் த ஆத்தர்ஸ் ஐடியா அபவுட் டீ பாட்ஸ். ஸோ அந்த டீ எல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் செய்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட டீ பாட் மேலே ஆத்தர் வச்சிருக்க ஒப்பீனியன் என்னன்னு கேட்குறாங்க. டீ தட் இஸ் மேட் இந்த டீ பாட்ஸ் டேஸ்ட் குட். ஸோ இந்த களிமண்ணால் செஞ்ச பானை இல்லை டீக்குன்னே தனியாக வந்து ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதில் நம்ம டீ போடும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. டீ அவுட் ஆஃப் அன் ஏர்ன் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ். ஸோ இதை தாண்டி வேறு என்ன பாத்திரத்தில் போட்டாலும் டீயை செஞ்சாலும் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. ஆர்மி டீ மேட் இந்த கால்ட்ரன் எப்படி இருக்குது? கிரீஸு சுண்ணாம்பு டேஸ்ட் எல்லாம் வருது. ஒயிட் வாஷ் அப்படின்னா சுண்ணாம்பு. The teapot should be made of china or earthenware. இது ஆல்ரெடி நம்ம படிச்சது தான் இல்லையா?
Silver or Britannia teapots give inferior tea and enamel pots are worse. Enamel coating இருக்க pots நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா டீ சுத்தமாகவே இருக்காது. அதே மாதிரி சில்வர் பாத்திரத்தில் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறதெல்லாம் சில்வர் பாத்திரம் தான் இல்லையா, அதில் ஆக்சுவலி போட்டு குடிச்சா டீயோட டேஸ்டே வரலன்னு சொல்கிறாரு. சரியா? And enamel pots are worse. The pewter teapot is not so bad. So அவருக்குன்னு ஒரு சில ப்ரிஃபரன்சஸ் இருக்கு. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பால் இவ்வளோ ஊற்றினாதான் பிடிக்கும், பால் அதிகமாக ஊற்றினாதான் பிடிக்கும், இந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் இல்லை ஆறி போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த ஆத்தருக்கும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? எஸ். ஸோ யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். எஸ், இந்த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் நம்ம பார்க்கலாமா? இதுவரைக்கும் பார்த்த எல்லா கொஸ்டின்ஸும் புரிஞ்சுதா? இதுவரைக்கும் பார்த்த எல்லா கொஸ்டின்ஸும் புரிஞ்சுதா? அப்படின்னா என்ன தெரியுமா? ஃப்ளவர் வேஸ் மாதிரியே ஷேப்ல இருக்கும். ஜஸ்ட் அ மினிட், நான் உங்களுக்கு ஃபோட்டோவே காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி ஏர்ன் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை தான்ப்பா ஏர்ன்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம டீ எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்குவோம் இல்லையா, இப்போது ஏதாவது விசேஷ வீடெல்லாம் இருக்குன்னா அதை தான் வந்து ஏர்ன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து ஹீட் பண்ணுற மாதிரி இல்லை டீ போடுற மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி போட்டால் இட் இஸ் நாட் ஸோ பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு பாட். இதை டீ போடுறதுக்குமே யூஸ் ஆகும். அடுப்பு மேலே வச்சு அதை அப்படியே நம்ம ஹீட் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி ஏர்னில் போட்டால் இட் இஸ் நாட் பேட், ஓகே, குடிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்றாரு. ஓகே, China is always fake. Okay. Yes. So next in celebration of being alive பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes break எடுத்துக்கலாம். 12:15க்கு we'll continue the class. Just 5 minutes சும்மா போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஓகேவா? போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. பேராகிராஃப் நாளைக்குடா. இன்னைக்கு வந்து 2 marks 3 marks எல்லாமே படிச்சிட போறோம். ப்ரோஸோட 3 marksம் போயமோட 2 marksம் இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு ப்ரோஸோட 5 mark, போயம் 5 mark, சப்ளிமெண்டரி டீடைல் எல்லாமே படிச்சிடலாம். ஹின்ஸ் டெவலப்மெண்ட். ஓகே, அப்படியே போயிடாதீங்க. 5 minutes தான், ஜஸ்ட் போய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க. ஓகேவா?
ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? எஸ் பசங்களா, தண்ணி குடிச்சிட்டு வந்தாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் அம்மாத். ஹாய் ஹாய். வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணலாமா? தண்ணி குடிச்சிட்டு வந்தாச்சா? எல்லாரும் அப்படியே வந்துருங்க பார்க்கலாம். தண்ணி குடிக்கலையா? ஃபாஸ்டிங் இருக்கவங்க கான்ட் ஹெல்ப் ஆக்சுவலி. ஓகே, பசிக்குது மாமா. சாப்பிட்டே பாருங்க, யார் வேண்டான்னா. யூஆர் ஜஸ்ட் லிசனிங் டு வாட் ஐம் சேயிங் இல்லையா? கதை கேட்கறதுக்கு நீ பாப்கார்ன் சாப்பிட்டு பார்த்தா என்ன, இல்லை சாப்பாடு சாப்பிட்டு கேட்டா என்ன? ஓகே, நான் ரெடி. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், இந்த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் what thoughts troubled Dr. Christian Barnard as he neared the end of his career? So Christian Barnard அப்படின்றவர் அவரோட கரியரை இன்னும் கொஞ்ச நாள்ல முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு, சரியா? ஸோ அவரு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது என்னென்ன தாட்ஸ் அவரோட மனசுல இருந்தது அப்படிங்கறதான் கேக்குறாங்க. பார்க்கலாமா? As Dr. Barnard approached the end of his career, he reflected on the suffering of people around the world. So தன்னை சுத்தி இருக்க மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத இவர் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. He was troubled by the millions of children who died each year from preventable diseases. இப்போ ஒரு சில நோயெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியும், ஆனால் அப்படிப்பட்ட நோயால கூட ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாத அளவுக்கு காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்க இறந்து தானே போவாங்க. ஸோ என்னதான் ஒரு நோயை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், கொடுக்க முடியும், சரி செய்ய முடியும் அப்படின்னு இருந்தாலுமே அப்படிப்பட்ட நோயினால கூட ஒரு சில மக்கள் இறந்து போனாங்க. அதையும் அவர் பார்க்குறாரு. He also pondered the suffering of elderly people who ended up physically and mentally crippled. Pondered அப்படின்னா என்ன தெரியுமா? யோசிக்கிறது. Ponderedனா யோசிக்கிறது. ஸோ இவர் என்ன யோசிக்கிறாரு? வயசான மக்களுக்கும் சம்டைம்ஸ் ஃபிசிக்கலி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆர் இன்னும் ஒரு சில பேருக்கு மென்டலி கூட ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இதை பத்தியும் அவர் யோசிக்கிறாரு. His experiences made him question why people had to suffer in this way. ஸோ இவரோட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் நான் என்ன பண்றது, என்னை சுற்றி இருக்க மக்கள் இன்னுமே கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. புரிஞ்சுதா? What thoughts troubled Dr. Christian Barnard as he neared the end of his career? ஸோ ஃபர்ஸ்ட் அவரை சுற்றி இருக்க பீப்புள் சஃபர் ஆகிறத பார்க்குறாரு. நிறைய குழந்தைங்க ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு சில டிசீசஸ்னால கூட இறந்து போகுது, அதை பற்றி யோசிக்கிறாரு. வயசானவங்களுக்கும் ஒரு சில பிசிக்கல் பிரச்சனையும் இருக்கு, மென்டல் பிரச்சனையும் இருக்கு. என்னதான் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் என்னை சுற்றி இருக்க மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாரு. புரிஞ்சுதா? எஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? What were Dr. Barnard's feeling when he was hospitalized? ஸோ இவரே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கும் போது இவரோட தாட்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கேட்குறாங்க, சரியா? So when Dr. Barnard was hospitalized, he agonized over his fate. So fate அப்படின்னா விதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் fate, சரியா? He felt fear and anger. ஸோ என்னோட விதி என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுதோ தெரியலையே, எனக்கு பயமா இருக்கே. ஸோ எனிவன் ஹூ இஸ் ஸ்ட்ராங்கர். இப்போ நீங்கள் நல்லா இருக்கும்போது ஸ்ட்ராங்காக பேசுவீங்க, சூப்பராக நார்மலாக இருப்பீங்க. அதே நீங்கள் ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சு, ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஃபீவர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 நாளைக்கு ஃபீவர் சரியாகவே இல்லை, அப்போ போய் ட்ரிப்ஸ் போட்டு வருவாங்க, அட்மிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் இல்லை 2 நாள் ஜஸ்ட் அட்மிட் ஆகிட்டு வரீங்க. ஆனால் அதுக்கே நம்மளோட மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுமா இல்லையா? நம்மளுக்கு ஃபிசிக்கலி ஏதோ ஒரு பிரச்சனை வருது, உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலே மென்டலி நம்மளுக்கு ஏதேதோ தோண ஆரம்பிக்கும், கரெக்டா? அதே மாதிரி தான் இவருக்கும் தோணிருக்கு. என்னதான் இவர் டாக்டரா இருந்தாலும் பெரிய பெரிய வியாதியெல்லாம் ட்ரீட் பண்ணியிருந்தாலும் இவருக்கு இப்போ என்ன ஆகுதா, அவரோட ஃபேட்டை நினைச்சு பயமா இருக்கான். ஓகே, நிறைய கோவம் வருது, பயம் வருது. போத் ஹீ அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஹேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு ஹேண்டில். இவருக்கும் சரி இவரோட ஒய்ஃப்க்கும் சரி நிறைய பொறுப்புகள் இருந்துச்சு, ஓகேவா? பட் த ஆக்சிடென்ட் ஷுட் நாட் ஹாவ் ஹேப்பன். இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இல்லையா, ஆனால் அது நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு கோவம். ஏன் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு ஒரு கோவம் இருக்கும் இல்லையா, வை மீ
அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கும் இருந்திருக்கு. He questioned why suffering existed and why it had to happen to him. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தோணியிருக்கான். எத்தனை பேருக்கு தோணியிருக்கு? எத்தனை பேருக்கு இது தோணியிருக்கு? எஸ், ஏன் எனக்கு மட்டும் இந்த உலகத்துல எல்லா பிரச்சனையும் தேடி தேடி வருது? அந்த மாதிரி யாருக்காவது தோணியிருக்கான்? எல்லாரும், உலகத்துல இருக்க எல்லாருக்குமே இல்லையா? ஆனா ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க, நம்மளோட பிரச்சனை எப்பவுமே நம்மளுக்கு பெருசாக தான் இருக்கும் இல்லையா? ஆனா இன்னொருத்தர்கிட்ட அவங்களோட பிரச்சனையை வந்து காது கொடுத்து கேட்டு பாருங்களேன், அதுக்கு நம்ம பிரச்சனை எவ்வளவோ பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ நம்மளோட பிரச்சனை தான் பெருசுன்னு எப்பவுமே நினைக்காதீங்க. நம்மளை விட இன்னுமே நிறைய பிரச்சனைகள் இந்த உலகத்துல இருக்கு, நிறைய பேர் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு நம்மளோட லைஃப் மட்டும்தான் தெரிஞ்சதுனால இப்போ நம்மளோட பிரச்சனைகள் ரொம்ப பெருசா தெரியுது. மற்றபடி நீங்க மற்றவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா பரவாயில்லப்பா, நம்ம கொஞ்சம் சேஃப் ஜோன்ல தான் இருக்கும், நம்மளை விட மோசமான பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறதும் தெரிய வந்துடும். சரியா? எஸ். ஸோ when where did the accident occur? எந்த இடத்துல எனக்கு ஆக்சிடென்ட் வந்து நடந்தது, எப்போ நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டாக்டர் பெர்னார்ட் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் ரெண்டு பேருமே ரோடை கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் லீவிங் அ ரெஸ்டாரண்ட், இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஓகேவா? ஓகே. So how did the hospitalization of Dr. Bernard and his wife affect their routine? So இந்த டாக்டர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டாரு ஆஃப்டர் ஆக்சிடென்ட் இல்லையா? அது எப்படி அவங்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிச்சது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? டாக்டர் பெர்னார்ட் and his wife were hospitalized and were unable to take care of their young baby. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய இவங்களால பார்த்துக்க முடியல, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. கரெக்டா? ஸோ they were unable to take care of their baby. இது நம்பர் 1 keyword. Their hospitalization affected their routine because they were forced to depend on the others for help. இவங்களுக்கே இன்னொருத்தர் தான் ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்ப இவங்கனால இவங்களோட பசங்களை பார்த்துக்க முடியல. சரியா? கிளியரா? பேராகிராஃப் நாளைக்கு இன்னைக்கு ஃபுல்லா 2 marks and 3 marks. இப்போ நம்ம போயமோட 3 marks படிச்சுட்டு இருக்கோம். மத்தியானம் 3 o'clock ப்ரோஸோட 3 marks படிச்சுட்டு இருக்கோம். மத்தியானம் 3 o'clock உங்களுக்கு ஒரு வீக் குவிஸ் இருக்க போது, அது முடிச்சதுக்கு அப்புறமா போயமோட 2 marks and 3 marks அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் அண்ட் ERC கொஸ்டின்ஸ் நம்ம படிக்க போறோம். ஈவினிங் உங்களுக்கு 2 mark கிராமரும் படிக்க போறோம். சரியா? இன்னைக்கு ஃபுல்லாவே 2 mark and 3 mark. நாளைக்கு ஃபுல் பேராகிராஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் குவெஸ்ட் 3 o'clock இருக்கு, வெக்காபுலரி குவிஸ் தான் அதுவும். ஈவினிங்கும் உங்களுக்கு ஒரு வெக்காபுலரி குவிஸ் இருக்கு, கிராமர் குவிஸ் இருக்கு, 2 mark கிராமர் குவிஸ் இருக்கு. கிராமர் டைமிங் என்ன? 6:30, ஈவினிங் 6:30. இப்போ புரிஞ்சிருச்சா இன்னைக்கு என்னென்ன இருக்குன்னு? ஒன்ஸ் அகெயின் நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோ. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாவே ப்ரோஸோட 3 marks. மத்தியானம் 3 மணிக்கு போயம் ஸ்டார்ட் பண்ண போறோம். போயமோட 2 markம் ERC 3 markம் படிக்க போறோம். சரியா? அது கூடவே ஒரு வெக்காபுலரி குவிஸ் இருக்க போகுது. ஈவினிங் 6:30க்கு இன்னொரு வெக்காபுலரி குவிஸ், தென் 2 mark கிராமர் படிச்சுட்டு 2 mark கிராமர்லயே ஒரு குவிஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ 2 குவிஸ் உங்களுக்கு ஈவினிங் 6:30க்கு மேலேயே இருக்க போகுது. சரியா? டேட்டா தீரப்போகுதா? டேட்டா ஒன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. மார்க் முக்கியமா, டேட்டா முக்கியமா? டேட்டா ஆட் ஆன் பேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குடா, அது போட்டு வச்சுக்கோங்க. சரியா? எஸ். So how was Dr. Bernard's attitude to suffering different from that of his father? So இப்போ வந்து டாக்டர் பெர்னார்ட் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அட்மிட் ஆயிருக்காரு. இப்போ இவரோட சஃபரிங் எப்படி இருந்தது, அவங்க அப்பாவோட சஃபரிங் எப்படி இருந்தது, லைக் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ டாக்டர் பெர்னார்ட்ஸ் ஃபாதர் பிலீவ் தட் சஃபரிங் வாஸ் அ டெஸ்ட் ஃப்ரம் த காட். ஸோ இந்த டாக்டரோட அப்பா என்ன யோசிக்கிறாருன்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தது, நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா அது கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு நினைச்சாரு. இட் இஸ் அ டெஸ்ட் ஃப்ரம் காட் and that it would enable people to grow stronger. ஸோ இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஃபியூச்சரில் இதை விட இன்னும் நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிறதா அர்த்தமா. இதுதான் அவர் வந்து மைண்டில் வச்சுருந்த ஒரு விஷயம். However, Dr. Bernard could not accept this explanation. ஸோ என்னதான் பெரியவங்க இப்படி சொன்னாலும் நீ போமா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்ப அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் டாக்டர் பெர்னார்டோட அப்பா வந்து இதை சொல்கிறாரு. நம்ம இப்போ கஷ்டப்படுறோம், சஃபரிங் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே கடவுள் நம்மளுக்கு வைக்கிற சோதனை தான்.
இந்த டைமில் இதெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறமா ஃப்யூச்சரில் நம்மளோட வாழ்க்கை இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரு. பட் என்னதான் இதை சொன்னாலும் இவர் என்ன சொல்கிறாரு, இல்லைல்ல அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. He viewed a patient's agony differently from his father and could not understand the meaning behind the suffering. ஸோ இப்போது அவங்க அப்பா சஃபரிங் பற்றி பேசும்போது அவருக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா அவர் நல்லா தானே இருக்காரு. ஸோ அதை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. நம்மளுக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் வரும்போது தான் தெரியும் அதோட உண்மையான கஷ்டம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இவருக்கும். இப்போ இவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி பேஷண்ட்டாக இருக்கும்போது இவருக்கு அவங்க அப்பா சொன்னதெல்லாம் ஓகே உண்மைதான் போல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. புரிஞ்சுதா? கேன் யூ சே எப்படி ரைட் பண்ணால் பேராகிராஃப்க்கு ஃபுல் மார்க் போடுவாங்க? பேராகிராஃப் ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நாளைக்கு ஆன்சர் கிடைக்கும், இன்னைக்கு கிடைக்காது. பேப்பர் ப்ரெசன்டேஷனும் நாளைக்கு தான், சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? How was the unattended trolley put to the use or what rules did they duo take? So, the foot trolley was taken from the below and the mechanic played the driver while one-handed boy steered. ஸோ இது என்ன தெரியுமா, ட்ராலி அப்படிங்கிறது தள்ளிட்டு போகிற எந்த ஒரு விஷயமும் நம்ம ட்ராலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எடுக்காத ஒரு ட்ராலியை எப்படி வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் கொஷின். ஹவ் வாஸ் த அன்அட்டெண்டட் ட்ராலி புட் டு யூஸ், வாட் ரோல்ஸ் டிட் த டியோ டேக். டியோ அப்படின்னா வந்து இப்போ 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அவங்க ஒரு டியோ, சரியா? ஸோ யார் வந்து பேரா வந்து அவங்களோட வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அதுதான் இந்த டியோ, சரியா? ஸோ த ஃபுட் ட்ராலி வாஸ் டேக்கன் ஃப்ரம் பிலோ. கீழே இருந்து அந்த ஃபுட் ட்ராலியை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கோன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்களே ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது கொண்டு வர்றதுக்கு ஒரு தள்ளிட்டு வர மாதிரி ஒரு ஸ்டாண்டில் வச்சு கொண்டு வருவாங்க, அதுதான் ஃபுட் ட்ராலி, சரியா? அண்ட் த மெக்கானிக் பிளேட் த டிரைவர். மெக்கானிக் வந்து டிரைவர் வேலை பார்க்குறாரு, அதாவது அந்த ட்ராலியை ஓட்டிகிட்டு வர வேலை பார்க்குறாரு. while the one-handed boy steered. ஸ்டீரிங்கை வந்து ஒத்த கை இருக்க ஒரு பையன் வந்து பிடிச்சிருக்கான், சரியா? Then why did the choice of roles prove to be easy for them? இவங்க 2 பேர் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்கவுங்க ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிட்டாங்க அந்த ஃபுட் ட்ராலியை வந்து நகர்த்துறதுக்கு. ஸோ என்ன மாதிரி அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது பார்க்கலாமா? The mechanic was totally blind. மெக்கானிக் வந்து கண்ணு தெரியாது. So it was easy for him to provide the motor strength. ஜஸ்ட் அவர்னால தள்ளிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் எந்த டைரெக்ஷனில் நம்ம தள்ளிட்டு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஜஸ்ட் ஸ்ட்ரென்த்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. இன்னொரு சைட், த டிரைவர் ஹேட் ஒன்லி ஒன் ஆர்ம். ஸோ டிரைவருக்கு ஒரே ஒரு கை தான் இருந்ததுங்கிறதுனால ஈஸியாக வந்து ஸ்டேரிங்கை பிடிச்சி டைரெக்ஷன் மாற்ற முடியும். ஸோ அதனால அவங்க உங்களுக்கு ஈஸியான ஒரு ஒர்க்கை பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ மெக்கானிக்கு ஒன்-ஹேண்டட் பாய், இந்த 2 பேர் தான் இருக்காங்க. மெக்கானிக்கு கண்ணு தெரியாது. ஸோ அவர் ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்து அந்த ட்ராலியை தள்ளுறாரு. இன்னொரு சைடு இந்த ஒன்-ஹேண்டட் பாய்க்கு ஒரே ஒரு கை தான் இருக்குது. ஸோ அவர்னால தள்ள முடியாது இல்லையா, பட் ஸ்டீரிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த டைரெக்ஷனில் அந்த ஃபுட் ட்ராலி போகுது அப்படிங்கிற அந்த டைரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இவர் அந்த டைரெக்ஷன் கண்ட்ரோலை எடுத்துக்கிறாரு. புரிஞ்சுதா? 1 மார்க் கொஷின்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும் ரைட் பண்ணால் போதுமா? பத்தாது. ஆப்ஷன்ஸும் எழுதணும், ஆன்சரும் எழுதணும். ஏன் அந்த ஆன்சர் எழுதுறதுனால எவ்வளோ உங்களுக்கு டைம் லாஸ் ஆக போயிடுது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஹூ என்கரேஜ் தெம் அண்ட் ஹவு, எப்படி யார் வந்து இவங்களை என்கரேஜ் பண்ணாங்க? ரெஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் என்கரேஜ் தெம் பை தேர் லாஃப்டர் அண்ட் ஷவுட்ஸ். ஸோ சுற்றி இருக்க நோயாளிகள் எல்லாருமே, அட்மிட் ஆகிருக்க எல்லாருமே இவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? வீக்வஸ் பிடிஎஃப் தாங்க. வீக்வஸ் பிடிஎஃப்லாம் வேண்டாம்ப்பா, ஏன்னா இது வெக்காபுலரி குவிஸ் தான், சரியா? உங்களோட கைடில் இருக்க அதே கொஷின்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவையில்லை, சரியா? ஸோ எப்படி இவங்க என்கரேஜ் பண்ணாங்க? சுற்றி இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாமே ஒன்று கத்துறாங்க, கமான் கமான் கமான்னு கத்துறாங்க, ஆர் அவங்க வந்து சிரிக்கிறாங்க இந்த சென்ஸ் நக்கல் பண்ணி சிரிக்கிறது இல்லை, சூப்பர்டா நீ வாடா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக சிரிக்கிறாங்க, சரியா? So what does Dr. Bernard compare this entertainment to? So Dr. Bernard compared this entertainment to the Indianapolis 500 car race and Grand Prix. So ஒரு கார் ரேஸில் எப்படி மக்கள் வந்து அப்படியே
கூச்சல் போட்டு சூப்பர் கமான் அப்படின்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயமா டாக்டர் பெர்னார்ட் இதை பார்க்குறாரு. ஸோ வாட் ஹேப்பன்ட் இன் த கிராண்ட் ஃபினாலே? ஸோ கிராண்ட் ஃபினாலேல என்ன நடந்தது பார்க்கலாமா? So the plates and the silverware on the trolley was scattered by the boys in the grand finale. So அந்த வண்டி மேலே வச்சிருந்த பிளேட்டு சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, செதறிடுச்சு. ஸ்கேட்டர்ட் அப்படின்னா செதறிடுச்சு. Then the nurse and ward sisters scolded them and put them back to the bed. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணுறதுனால நர்ஸ் வந்து திட்டிட்டு, ஏன் இதெல்லாம் உங்களை யார் பண்ண சொன்னாங்க அப்படின்னு திட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து திரும்ப வச்சுட்டு இவங்களை வந்து பெட்டுக்கு அனுப்பிடுறாங்க. நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு அனுப்பிடுறாங்க. சரியா? ஸோ த பிளேட்ஸு சில்வர் பாத்திரம் எல்லாமே செதறிடுச்சு. ஸோ நர்ஸும் வார்ட் சிஸ்டரும் வந்து என்ன பண்ணுறாங்க, திட்டிட்டு அவங்கள நீங்கள் போய் பெட்டில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், how does Dr. Bernard know the boy who played the trolley's driver? ஸோ அந்த ட்ராலியை டிரைவர் ஒருத்தர் வந்து தள்ளிட்டு போனார் இல்லையா, அவருக்கு கண்ணு தெரியாது, ரைட்? ஸோ அவரை எப்படி வந்து இந்த டாக்டர் பெர்னார்டுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் கொஷின். த ட்ராலி டிரைவர் ஹேட் அ ஹோல் இன் ஹிஸ் ஹார்ட். அவரோட ஹார்ட்டில் ஒரு சின்ன ஹோல் இருந்தது. அண்ட் டாக்டர் பெர்னார்ட் ஹேட் க்ளோஸ்ட் இட் அ ஃபியூ இயர்ஸ் எகோ. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவரே டாக்டராக இருந்து அந்த சர்ஜரியை பண்ணி அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு. நவ் ஹி கேம் பேக் பிகாஸ் ஆஃப் த malignant tumor of the bone which his shoulder and arm were amputated. ஸோ இப்போ அவர் எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு அப்படின்னா, அவருக்கு ஒரு கேன்சர் டியூமர் இருக்குது. மேலிக்னன்ட் அப்படின்னா வந்து ஃபேட்டல். ஸோ இதனால அவங்க இறந்து கூட போகலாம் அப்படிங்கிற டியூமர் இருக்குது. ஸோ இதனால என்ன ஆயிடுது, அவரோட ஷோல்டரும் அவரோட கையும் வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. ஆம்பியூட்டேட்டட் அப்படின்னா வெட்டி எடுத்துட்டாங்க. Thus, Dr. Bernard knows the boy who played the trolley's driver. இப்படி தான் அந்த ட்ராலியை தள்ளிட்டு போன டிரைவரை டாக்டர் பெர்னார்டுக்கு தெரியும். புரிஞ்சுதா? ஸோ எப்படி தெரியும், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட்டில் ஹோல்ஸ் இருந்தது. ஸோ அதை டாக்டர் பெர்னார்ட் தான் சர்ஜரி பண்ணி சரி பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து அவர் வேற ஒரு ரீசனுக்காக இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. என்னன்னா, அவருக்கு மேலிக்னன்ட் டியூமர் இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்குது, போன்ஸில் இருக்குது. ஸோ அதனால ஷோல்டரு கை ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க, ஆம்பியூட்டேஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? What was the profound lesson that Dr. Bernard learned from the boys? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு வந்து ஒரு கை தான் இருக்குது, இன்னொரு கை கிடையாது இல்லையா, வெட்டி எடுத்துட்டாங்க. ஸோ இப்படி இந்த பசங்க மூலியமாக இவர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு லெசன் என்ன? The boys had taught Dr. Bernard that the business of living is the celebration of being alive. நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் தான் இந்த லைஃப் பொறுத்த வரைக்கும், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். அதுவே ஒரு பெரிய விழா, செலிப்ரேஷன் மாதிரி. The joy of living is the most important thing in the world. இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். What we have lost is not important. எதை நம்ம இழந்தோமோ அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. But what we have left is important. இந்த உலகத்துக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போனோம், என்ன ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? புரிஞ்சுதா? எப்படி இங்கிலீஷ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லுங்கள். சனா தாபசம் எல்லாமே படித்தாச்சு இல்லையா? இன்னொரு 5 நிமிஷத்தில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் பற்றி கேட்கக்கூடிய கரெக்டான டைம் இது கிடையவே கிடையாதுப்பா. எல்லாமே நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் ப்ரெசன்டேஷன் பற்றி நீங்கள் கவலைப்படணும். இல்லைனா ப்ரெசன்டேஷன் பற்றி நீங்கள் இப்போ கவலைப்பட வேண்டிய டைமே கிடையாது. புரிஞ்சுதா? இந்த கொஷின் புரிஞ்சுதா? ஸோ அந்த 2 பசங்க கிட்ட இருந்து டாக்டர் பெர்னார்ட் என்ன கற்றுக்கிறாரு? ஸோ இந்த டாக்டர் பெர்னார்ட் வந்து உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான். ஜாய் ஆஃப் லிவிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்திலேயே நம்ம நல்லா வாழ்கிறதே ஒரு நல்ல ஒரு விஷயம், பெரிய ஒரு செலிப்ரேஷன் மாதிரி. இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் இழந்திருக்கோமோ அது பெருசே கிடையாது. என்ன நம்ம இந்த உலகத்துக்காக விட்டுட்டு போகிறோமோ அதுதான் பெரிய விஷயம். சரியா? தென் டீட்டெயில் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாக்டர் பெர்னார்ட் ஹேஸ் ப்ரொவைடட் இன் ஹிஸ் ஸ்பீச். இவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, அதில் என்னென்னலாம் அவர் சொல்கிறாரு பார்த்துடலாமா? Bernard has provided statistics about the survival of the children. ஸோ ஒரு குழந்தை எப்படி வந்து சர்வைவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. Of the 125 million children born that year. ஸோ ஒரு வருஷத்தில், அதுவும் பர்டிகுலரி டாக்டர் பெர்னார்ட் பேசின அந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே 125 million people வந்து பிறந்திருக்காங்க. அதில் 12 million people வந்து were unlikely to reach the age of 1.
ஒரு வயசு வரைக்கும் கூட உயிர் வாழ முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு நோயோ ஏதோ ஒரு பிரச்சனையோ வந்து அவங்களுக்கு இருக்கலாம். சரியா? அண்ட் another 6 million would die before the age of 5. ஒரு 5 வயசுக்கு முன்னாடியே இறந்து போற அளவுக்கு 6 million children பிறந்திருக்காங்க. And of the rest, many end up as mental or physical cripples. So mentally or physically அவங்க நிறைய நோயை வந்து go through பண்றதுக்கு ஒரு சில பேர் வந்து they are more susceptible. சரியா? So 125 million குழந்தைங்க வருஷமே பிறந்திருக்காங்க. அதுல 12 million people ஒரு வயசு கூட இருக்க மாட்டாங்க, ஒரு வயசு வரைக்கும் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. இன்னொரு 6 million குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, 5 வயசு வரைக்கும் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. இப்படியே பொழைச்சு இன்னும் ஒரு சில பேர் இருந்தாலும் அவங்களும் பிசிக்கலி இல்லை மென்டலி ஏதோ ஒரு ப்ராப்ளமை கோ த்ரூ பண்ணிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுதா? எஸ். ஸோ வாட் ஹேப்பன் வென் த டாக்டர் கப்பிள் வேர் கிராசிங் த ஸ்ட்ரீட்? ஸோ இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே வந்து ரோடை கிராஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமில் என்ன நடந்துச்சு? ஸோ ஆக்சுவலி அந்த ஆக்சிடெண்ட்டில் என்ன நடந்தது அதுதான் கேட்குறாங்க. பார்த்துடலாமா? ஸோ வென் த டாக்டர் கப்பிள், டாக்டர் பெர்னார்டும் அண்ட் அவரோட ஒய்ஃபும் ரோடை கிராஸ் பண்ணும்போது, அந்த ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணும்போது கார் வந்து அவங்கள இடிச்சிருச்சு. கார் ஹிட் தெம் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் thrown into the other lane. ஸோ நம்ம யூஎஸில் யூகேலலாம் பார்த்திங்கன்னா நிறைய லேன்ஸ், அப்படியே ரோடே வந்து ஒரு 6 ரோடு ஒரே இடத்துல இருக்கும். இப்படி 3 ரோடு வரும், இப்படி 3 ரோடு வரும். ஸோ இதை நம்ம கண்ட்ரிலேயே ஒரு நல்ல பெரிய சிட்டிக்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இவங்க இருந்த லேன்லேருந்து அடித்து தூக்கி அந்த கார் அவங்களோட ஒய்ஃபை இன்னொரு லேனில் போட்டுருச்சு. அண்ட் ஸ்டக் பை அ கார் ஃப்ரம் த ஆப்போசிட் டைரக்ஷன். they both were severely injured. ஸோ இந்த கார் அவங்களோட ஒய்ஃபை நெக்ஸ்ட் லேனில் பறந்து போக வச்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த கார் ஆப்போசிட்டில் வர ஒரு கார் கூட போய் இடிச்சு நின்றுச்சு. ஸோ இவங்க 2 பேருமே சிவியராக இன்ஜூர் ஆயிருந்தாங்க. ஓகேவா? ஸோ வாட் இன்ஜுரிஸ் தே டிட் டு சஸ்டைன் இந்த ஆக்சிடென்ட்? ஸோ இந்த ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக என்னென்னலாம் நடந்தது? தே ஹேட் 11 broken ribs. ரிப்கேஜ் நம்மளுக்கு வந்து இருக்கு இல்லையா, பேரா, அதில் 11 போன்ஸ் வந்து அவங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் ஹி ஹேட் பர்ஃபரேட்டட் லங் பர்ஃபரேஷன்னா என்ன அர்த்தம்னா, அங்கே சின்ன சின்ன போர்ஸ் இருந்தது, ஓட்டைகள் இருந்தது லங்ஸில். ஹிஸ் ஒய்ஃப் ஹேட் பேட்லி ஃப்ராக்சர்ட் ஷோல்டர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? எஸ். ஸோ என்னென்ன இன்ஜுரிஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்தது? டாக்டர் பெர்னார்டுக்கு ரிப் கேஜ் வந்து 11 போன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு, லங்ஸ் பர்ஃபரேட்டட் லங்ஸாக மாறிடுச்சு, அதாவது அங்கங்கே நிறைய ஓட்டைகள் இருந்தது. அதே மாதிரி இவரோட ஒய்ஃபுக்கு ஷோல்டர் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு போகலாமா? புரிஞ்சுதா இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே? எஸ் எவ்ரி ஒன்? மேம் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாம் மேம். அப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இல்லைன்னா ஆஷா மேமை வந்து திட்டுவீங்க இல்லையா? எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுடா, சம்டைம்ஸ் இன்டீரியர் கொஷின்ஸ் கூட கேட்கலாம். அதனால நம்ம எல்லாமே படிச்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு தான் நல்லது. புரிஞ்சுதா? சொல்லித்தரேன், நான் சொல்லித்தரேன். ஓகே, 3 மணி நேரம் நின்று சொல்லித்தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். படிக்கிறதுக்கு உனக்கு என்னப்பா பிரச்சனை? அப்படியே கதையை மட்டும் கேளுங்க. இன்கேஸ் நீங்கள் படிக்காத கொஷின் வந்தால் கூட கீவேர்ட்ஸை எழுதி வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக மார்க் வரும். சரியா? அதனால தான் நான் ஓகே டைம் போனாலும் பரவாயில்ல எல்லா கொஷின்ஸும் சொல்லித்தரேன். ஏதோ ஒரு கொஷின் நீங்கள் தெளிவாக படிக்கலை, பட் நான் சொன்ன கதை மட்டும் ஞாபகம் இருக்குன்னா அதை வச்சு எழுதுவீங்களா மாட்டிங்களா? அப்போ அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய 1 மார்க் இல்லை 2 மார்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்லெஸ்ஸா? எஸ். வே டு சக்ஸஸ் கைட் யூஸ் பண்ணட்டா? யூஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. தமிழ் எக்ஸாமில் நான் நல்ல மார்க் எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் கொஷின் பேப்பர் நல்லா வரல, இல்லை நான் நல்லா பண்ணலை, ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு என்னால் படிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்கவே இல்லை. போன ஒரு டெஸ்ட்டு முக்கியமா, ஒரு எக்ஸாம் முக்கியமா, இல்லை இதுக்கு மேலே வர போகிற 6 சப்ஜெக்டோட எக்ஸாம் முக்கியமா? எஸ். ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணலைங்கிறதுக்காக அதுலேயே வெக்ஸ் ஆகி உட்கார்ந்துட்டீங்கன்னா மிச்ச 6 எக்ஸாமை யார் பண்ணுவா? அதில் நல்லா பண்ணலன்னா பரவாயில்லையா? அதை யோசிக்கணும் இல்லையா? பரவாயில்ல, தமிழ் எக்ஸாம் தானே, பரவாயில்ல, நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸில் நம்ம நல்ல மார்க் வாங்குவோம். சரியா? ஓகே.
Next, why could not Dr. Bernard find any nobility in suffering? ஸோ ஆஸ் அ டாக்டர், டாக்டர் பர்னார்ட் வந்து ஏற்கனவே ஒரு டாக்டர் இல்லையா? ஸோ இதில் சஃபரிங்கில் அவருக்கு எதுவும் புதுசாக தெரியல. ஹி டிட் நாட் சே எனிதிங் நாவல். நாவல் அப்படின்னா ஸ்லோவாக போங்கன்னு ஒரு சில பேர், ஃபாஸ்ட்டாக போங்கன்னு ஒரு சில பேர். இங்கே பாருங்க, நான் வந்து மீடியம் ஸ்பீடில் தான் போவேன் சரியா? உனக்கு ஸ்லோவாக வேணும்னா ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோ சரியா? -0.25 -0.75 வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பீடை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி +1.5 இல்லை 2x ஸ்பீடில் வச்சு பாருங்க சரியா? ஸோ டாக்டர் பெர்னார்ட் வந்து பேஷண்ட்டோட சஃபரிங்கில் எதுவும் புதுசாக பார்க்கல ஓகேவா? in a sweat-soaked bed and a mind clouded in agony. அகானினா ஒன்றும் இல்லை, இந்த ஃபேட்டை பற்றி நினச்சி ஏன் எனக்கு இப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கோவம். ஓகே, ஸோ இது எப்படா முடியும் அப்படிங்கிற அந்த வருத்தம் எல்லாமே தான் அகானி. ஓகே, ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு இது எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பேஷண்ட்ஸ் படுத்த படுக்கையாகவே இருக்கும்போது அவங்களோட பெட்டு ஃபுல்லாக வந்து ஈரமாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக, அதுதான் இவர் சொல்கிறாரு சரியா? ஸோ why does Dr. Bernard find the suffering of children heartbreaking? ஏன் பேஷண்ட்டோட சஃபரிங் இவருக்கு ரொம்ப பெருசாக தெரியல, குழந்தைங்க அப்படின்னு வரும்போது ஏன் இவருக்கு அவ்வளோ மனசு வலிக்குது? So Dr. Bernard finds the suffering of the children heartbreaking because they put their total trust in doctors. So doctors அவங்க முழுசாக நம்புகிறாங்க. ஒரு நோய்க்காக அவங்க டாக்டர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்கன்னா டாக்டர்ஸ் இதை பண்ணுன்னு சொல்லும் போது அவங்க நம்புகிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு டீச்சரை நம்பணும். புரிஞ்சுதா? இப்போது நான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லும்போதோ, இல்லை இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லும்போதோ, சரி மேம் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஒரு கேள்வி தான் வரும், மேம் இதை படித்தா எனக்கு எவ்வளோ மார்க் வரும், இதை படித்தா நான் இவ்வளோ மார்க் வாங்கிட முடியுமா? ரைட்? ஸோ அந்த ஒரு கேள்வி எப்போ தெரியுமா வருது? நீ ஒரு டீச்சரை நம்பலை அப்படின்னா மட்டும்தான் வரும். பட் நீ ஒரு டீச்சரை நம்பாமல் அந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்க முடியாது. நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு. ஒரு டீச்சரை நம்பலை, இல்லை ஒரு சப்ஜெக்டோட டீச்சர் உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்ஜெக்டில் நீ நல்ல மார்க் வாங்க மாட்டேன். இட் இஸ் த சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு டீச்சரை நீ பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த சப்ஜெக்ட் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீ படிச்சிருவ. ஆனால் அதே ஒரு ஈஸியான சப்ஜெக்டோட டீச்சரே உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கும் அந்த டீச்சருக்கும் நடுவில், அந்த சப்ஜெக்ட் எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் உனக்கு வராது சரியா? ஸோ ஒரு விஷயம் சொல்கிறோம் படிங்க அப்படின்னு சொல்கிறோம்னா அதை நம்பி படிக்க ஆரம்பிக்கணும். நாங்கள் என்ன நீங்கள் கெட்டு போகிறதுக்காக நாங்கள் பேசுகிறோமா? எஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபெயில் ஆகணுங்கிறதுக்காக பேசுகிறோமா? உங்கள் நல்லதுக்காக தானே பேசுகிறோம். அப்போ நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் நல்ல மார்க் வாங்க முடியும் சரியா? உங்கள் நல்லதுக்காக சொல்கிறதுக்கு எங்ககிட்ட நீங்கள் திரும்ப கொஷின் கேட்குறீங்க, மேம் இதை பண்ணால் எவ்வளோ மார்க் வரும், இதை நான் நம்பி பண்ணலாமா? ரைட்? ஸோ இந்த குழந்தைங்க வந்து அந்த டாக்டர்ஸை கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணாங்க சரியா? அண்ட் நர்சஸையும் ட்ரஸ்ட் பண்ணாங்க. டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் ரெண்டு பேரையும் ட்ரஸ்ட் பண்ணாங்க அண்ட் பிலீவ் தே ஆர் கோயிங் டு சேவ் தெம். ஸோ ஏதோ ஒரு நோய் வந்துருச்சுன்னா தன்னை கம்ப்ளீட்டாக போய் டாக்டர்கிட்டையும் நர்சஸ்கிட்டையும் சரண்டர் பண்ணிட்டாங்க. அப்படி சரண்டர் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஓகே நம்மளை இவங்க பார்த்துப்பாங்கப்பா, நம்மளுக்கு இவங்க சரி பண்ணிடுவாங்கப்பா இருக்க எந்த நோயாக இருந்தாலும் அப்படிங்கிறத நம்ப ஆரம்பித்தாங்க. If they cannot help the children, they accept their fate without complaining. In case அந்த குழந்தைங்களாம் இவங்களால காப்பாற்ற முடியலன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பெரிய நோயாக இருக்குது அப்படின்னாலும் கூட அந்த குழந்தைங்க ஒத்துக்குச்சு, ஓகே பரவாயில்ல அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? தென் how did the boy who played the mechanic lose his eyesight? ஸோ அந்த டிரைவருக்கு எப்படி கை போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸ்டேரிங் கண்ட்ரோல் வச்சுருந்தவருக்கு எப்படி கை போச்சு? அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருந்தது, அதை இந்த டாக்டர் தான் சரி பண்ணி இப்போ அவருக்கு ஒரு மேலிக்னன்ட் டியூமர் வந்தது. கரெக்டா? அந்த மேலிக்னன்ட் டியூமர்னால ஷோல்டரு ஆர்ம்ஸ் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துட்டாங்க ஒரு சைடில். அதனால அவருக்கு ஒரு கை இருந்தது, ஸ்டியரிங்கை கண்ட்ரோல் பண்ணாரு. இந்த மெக்கானிக் இருக்காரு இல்லையா, இவருக்கு எப்படி பார்வை போச்சு பார்க்கலாமா? ஸோ இது 2020 கேட்ட ஒரு பப்ளிக் கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். அட் த ஏஜ் ஆஃப் 7 வயசு அவருக்கு இருக்கும்போது இவரோட குடிச்ச அம்மா அப்படின்னா யாரு? ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு வந்து அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லேண்டர்னை எடுத்து அதே ஆல்கஹால் கன்சியூம் பண்ண அவங்க அப்பா மேலே வீசிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு, இந்த லேண்டன் அப்படின்னா வந்து இந்த அந்த விளக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஸோ ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடியில் கூட வரும்.
ஒரு சம்டைம்ஸ் வந்து அந்த பழைய காலத்துலலாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைக்கும்போது விளக்கையெல்லாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. சரியா? ஸோ அந்த விளக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. ஐ ஷோ யூ நவ். எஸ், இந்த லேண்டர்ன் லைட் பார்த்துருக்கீங்களா? இதை சுற்றியுமே வந்து கிளாஸ் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு சின்ன லைட் தான் வரும். இப்போது இந்த லேண்டர்ன் லைட்டு நம்ம உடைக்கும் போது இந்த கிளாஸ் எல்லாம் வெடிச்சு அப்படியே செதறி இருக்கு. புரியுதா? எஸ், ஆமாம், பெட்ரோமாக்ஸ் லைட், கரெக்டு. எனக்கு அந்த பேர் தான் வாயில் வரல. ஓகே, ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த லேண்டர்ன் லைட்டை தூக்கி அவங்க அப்பா மேலே வீசுகிறாங்க. ஸோ இதில் இருந்த கிளாஸ் வந்து உடஞ்சி அந்த பையனோட ஹெட்லையும் ஷோல்டர்ஸ்லையும் வந்து குத்திருச்சு. இவங்களுக்கு வந்து ஒரு 7 வயசு தான் இருந்திருக்கு இந்த மெக்கானிக்கு. He severe third degree burns and lost both his eyes. ஸோ இதனாலேயே இவருக்கு என்னாச்சு, நெருப்பு உடம்புல பட்டு அதுக்கு கிரேட்ஸ் எல்லாம் இருக்குது. எவ்வளோ அவங்களோட உடம்பு எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் சொல்லுவாங்க. அதில் இவர் தேர்ட் ஸ்டேஜில் இருந்தார். ப்ளஸ் இவருக்கு 2 பார்வையும் கண்ணுமே வந்து போயிடுச்சு. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ ஹவு டிட் த பாய் ஹூ பிளேட் த மெக்கானிக் லூஸ் ஹிஸ் ஐசைட் கேட்டாங்கன்னா, ஒன்றும் இல்லை, அவருக்கு 7 வயசு இருந்தது. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணியிருந்தாங்க, ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த லேண்டர்ன் லைட்டை தூக்கி அவங்க அப்பா மேலே வீசுகிறாங்க. அப்படி வீசும்போது இந்த 7 வயசு பையன், இந்த மெக்கானிக்கு என்னாச்சுன்னா, இவர் மேலே பட்டு அந்த கிளாஸ் எல்லாம் உடஞ்சி, ஸோ இவருக்கு சிவியராக இன்ஜுரிஸ் இருந்தது. ஸோ அந்த கிளாஸ் போயிட்டு இவரோட தலையில் ஷோல்டர்லலாம் வந்து டேமேஜ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு இவர் உடம்பு ஃபுல்லாக வந்து அந்த தீக்காயம், 3rd டிகிரி கிரேட் வரைக்கும் வந்து அவங்களுக்கு இந்த தீக்காயம் இருந்தது. அண்ட் அவரோட 2 கண்ணுமே வந்து போயிடுச்சு அதனால. ஓகேவா? நெக்ஸ்ட், why does Dr. Bernard describe the blind boy as the walking horror? ஏன் வந்து இந்த கண்ணு தெரியாத பையனை இந்த டாக்டர் வந்து வாக்கிங் ஹாரர்னு சொல்கிறாங்க. வாக்கிங் தெரியும் இல்லையா, நடக்கிற. ஹாரர் அப்படின்னா வந்து ஹாரர் மூவிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இந்த பேய் படம் அப்படின்னால தான் வந்து ஹாரர் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ரொம்ப கொலை பண்ணிகிட்டே இருக்காங்க, பட் அந்த கொலையெல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியல, ரொம்ப கொடூரமாக இருக்குன்னா அதுதான் ஹாரர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பையனை வந்து பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கான், ஏதோ இந்த கொடூரமான விஷயம் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கான். சரியா? ஸோ the blind boy was walking horror because his face was disfigured. அவரோட ஃபேஸ் வந்து மொத்தமாக செதஞ்சிருந்தது. ஸோ கரெக்டான ஷேப்பே வந்து வெளியே தெரியல. அண்ட் அ லாங் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின் வாஸ் ஹேங்கிங் ஃப்ரம் த சைட் ஆஃப் ஹிஸ் நெக். ஸோ கழுத்திலிருந்து ஒரு சின்ன சதை வந்து தொங்கிட்டே இருந்தது. சரி, அதுதான் சொல்கிறாங்க, அ லாங் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின் வாஸ் ஹேங்கிங்னா தொங்கிட்டு இருந்தது. ஹிஸ் in the mass of fibrous tissue. ஸோ கீழ் தாடை இருக்கு இல்லையா, அதுதான் லோவர் ஜான் சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து அவருக்கு அந்த ஷேப் எல்லாம் மாறி இருந்தது. The only way to open his mouth was to raise his head. அவருக்கு யூஸ்வலி நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா அப்பர் ஜா இஸ் ஸ்டேபிள் இல்லையா, லோவர் ஜா தான் நம்மளுக்கு ஆடுது. ஸோ ஒரு வாயை ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், இல்லை நம்ம ஃபுட்டை கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு லோவர் ஜா தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அப்பர் ஜா வந்து அப்படியே ஸ்டேபிள் தான். பட் இந்த பையனுக்கு லோவர் ஜாவுமே வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை. அதனால அவனோட வாயை எப்படி மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும், யாரோ ஒருத்தர் அவர் உங்களோட அப்பர் ஜாவை இழுத்தா மட்டும்தான் வாய் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? வாட் வேர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த ட்ராலி டிரைவர் சஃபர்ட் ஃப்ரம்? ஸோ இந்த ட்ராலி டிரைவருக்கு என்னென்னலாம் ஆச்சு? The trolley driver had a hole in his heart. இது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான் இல்லையா? எஸ். ஸோ அவங்களோட ஹார்ட்ல ஹோல் இருந்தது. அண்ட் இதை வந்து சர்ஜரி பண்ணி சரி பண்ணதே டாக்டர் பெர்னார்ட் தான். ஸோ ஃபியூ இயர்ஸ் எகோ இது நடந்தது. இப்போ இவர் எதுக்காக வந்திருக்காரு, அவருக்கு ஒரு மேலிக்னன்ட் டியூமர் இருக்குது போனில். அதனால ஷோல்டர் அண்ட் ஆர்ம்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆம்பியூட்டேட்டட் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துட்டாங்க. சரியா? There was little hope for his recovery. அவர் சரியாகி வந்துடுவேன் அப்படிங்கிறதுக்கு ட்ரஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? யூனிட் 4 வந்தாச்சு, த சம்மிட். ஸோ பசங்களா, ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம். A nice cup of tea செகண்ட் யூனிட் பார்த்தோம்.
தேர்ட் யூனிட்ல செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் பார்த்தோம். இப்போ ஃபோர்த் யூனிட் த சம்மிட் பார்க்க போகிறோம். லெட்டர் ரைட்டிங்கில் பயோ எப்படி எழுதுறதுன்னு நாளைக்கு லைவ்ல சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் மேம். சொல்கிறீங்களான்னு சொல்லுங்களா? ஜீவா, ரெஸ்பாண்டிங் டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்களா? ரெஸ்பாண்டிங் டு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்களா? மேம் உங்கள் நேம் என்ன? என் பேர் ஆஷா. மை நேம் இஸ் ஆஷா. ASHA ஆஷா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? யூனிட் 4 த சம்மிட். ரைட். ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ உடனே வந்து லைக் பண்ணிடுங்க. யாரெல்லாம் நேத்தோட லைவ் செஷன் பார்க்காம இருக்கீங்களோ அதை வந்து 2x ஸ்பீடில் வச்சு பார்த்து முடிச்சிடுங்க. ஓகே, சரி. ஸோ த சம்மிட் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் டிட் ஹிலரி டூ வித் ஹிஸ் வெட் பூட்ஸ்? ஸோ பூட்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுற ஷூவெல்லாம் கிடையாது. ரொம்ப குளிர் பிரதேசம், அதாவது ரொம்ப ரொம்ப குளிர் அதிகமாக இருக்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஷூவே வந்து கால் வரைக்கும் இருக்கும், லைக் முட்டி வரைக்கும் வந்து அந்த எலாங்கேஷன் இருக்கும். பார்த்துருக்கீங்களா பூட்ஸ்? எஸ். ஸோ அந்த பூட்ஸ் வந்து அவருக்கு ஈரமாயிடுச்சு. ஸோ ஹிலரி அதை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஹீட்டட் ஹிஸ் வெட் பூட்ஸ், அதை வந்து சூடு பண்ணுறாரு ஓவர் த ஃப்ளேம் ஆஃப் த ப்ரைமர்ஸ் அண்ட் சாஃபன் தெம். ஸோ இது வந்து ஈரமாயிடுச்சுங்கிறதுனால லைட்டாக ஹீட் பண்ணுறாரு. ஸோ ஹீட் பண்ணால் அது கொஞ்சம் அந்த ஈரம்லாம் ஆவியாயிரும் இல்லையா, அதுக்காக இவர் ட்ரை பண்ணுறாரு. புரிஞ்சுதா? எஸ். நேம் அண்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் a tool carried by the climbers during their expedition. ஸோ இந்த சம்மட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப உயரமான இடத்துக்கு நிறைய பேர் வந்து ஹைக்கிங் எல்லாம் போவாங்க, ட்ரெக்கிங் போவாங்க, மவுண்டைன் ஹைக்கிங் எல்லாம் போவாங்க இல்லையா. அந்த மாதிரி டைமில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு போவாங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் செட்டு. அவங்களுக்கு ரொம்ப ஹையர் ஆல்டிடியூட்ஸ் போக போக ஆக்சிஜனோட அவைலபிலிட்டி கம்மியாகலாம். ஸோ அதுக்காக ஆக்சிஜன் செட் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அண்ட் ஐஸ் ஆக்ஸ். ஸோ அந்த ஐஸை குத்தி அதை கிரிப்பாக வச்சு தான் நம்ம ஃபார்வர்ட் போக முடியும். இல்லைனா ஐஸ் வந்து சரிச்சு விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால ஐஸ் ஆக்ஸ் ஒன்று வேணும். ஸோ அந்த கையில் வச்சு எந்தெந்த இடத்துலலாம் அவங்க குத்திகிட்டே போகிறாங்களோ அந்த இடத்துல கிரிப்புக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இட் இஸ் அ டூல் கேரிட் பை த கிளைம்பர்ஸ் டியூரிங் தேர் எக்ஸ்பெடிஷன். வேறு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது? எக்ஸ்ட்ரா சிலிண்டர்ஸ் இருக்கலாம், பலாக்லாவா ஹெல்மெட் இருக்கலாம், ரோப்ஸ், கிராம்பான்ஸ், ஸ்லீப்பிங் பேக், இது எல்லாமே இருக்கலாம். ஸோ எந்த இடத்துல போய் தங்குறாங்களோ அந்த இடத்துல படுத்து தூங்கி ஆகணும் அன்னைக்கு ஒரு நைட்டுக்கு. ஸோ ஸ்லீப்பிங் பேக்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்டேயே ஆல்ரெடி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், வை டிட் ஹிலரி பிகேம் கிளம்ஸி ஃபிங்கர்ட் அண்ட் ஸ்லோ மூவிங்? ஸோ ஏன் வந்து இவர் கிளம்ஸியாக ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் செட் வந்து அவருக்கு முடிஞ்சு போச்சு. ஆக்சிஜன் முடியுது அப்படின்னாலே நம்மளால ரெஸ்பயர் பண்ண முடியாது, நார்மலாக நம்மளோட ஆக்டிவிட்டீஸை கண்டினியூ பண்ண முடியாது. கரெக்டாக? அதுதான் ரீசன். ஸோ வாட் டிட் ஹிலரி ஃபைண்ட் இன் அ டைனி ஹாலோ? டைனி ஹாலோ அப்படின்னா சின்ன ஒரு ஓட்டை அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஹாலோ அப்படின்னா இட் இஸ் அ ஓப்பனிங். ஸோ இது வழியாக அவர் 2 ஆக்சிஜன் பாட்டில்ஸை வந்து பார்க்குறாரு, விச் இஸ் லெஃப்ட் பை எவான்ஸ் அண்ட் போர்டிலன் ஆன் தேர் ஏர்லியர் அட்டெம்ப்ட். ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எவான்ஸ், போர்டிலன் அப்படின்னு 2 பேர் இந்த மவுண்டைனை கிளைம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க ஆக்சிஜன் செட்டை அங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆக்சிஜன் செட்டை வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. புரியுதா? 2 ஆக்சிஜன் பாட்டில்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட், when did Hillary feel a sense of freedom and well-being? எப்போ இவருக்கு வந்து ஒரு நான் ஃப்ரீடமாக இருக்கேன், எனக்கு வந்து எந்த ஒரு கண்ட்ரோலுமே கிடையாது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணாரு. Their oxygen apparatus was lighter as they changed the exhausted oxygen bottle with a new one. ஸோ அந்த எக்ஸாஸ்டான ஆக்சிஜன் சிலிண்டரை ஒரு புது ஆக்சிஜன் சிலிண்டரால் ரீப்ளேஸ் பண்ணும்போது, அதாவது இதை கழட்டி வச்சு அதை போடுறாரு, அப்படி போடும்போது இன்னுமே அவருக்கு வந்து வெயிட் கம்மியாக இருந்தது. ஸோ thus Hillary felt a sense of freedom and a well-being as he cut his next steps down of the south summit. ஸோ அந்த சவுத் சம்மிட்லேருந்து கீழே வரும்போது அவருக்கு இன்னும் அதுதான் வந்து பெரிய ஒரு ரிலீஃபாக இருந்தது. சரியா? So what did Hillary mean by saying we had enough to do the job but no means too much? பார்க்கலாமா?
the oxygen was about to finish. ஆக்சிஜன் வந்து முடிகிற மாதிரி ஒரு நிலைமையில இருந்தது. about to finish அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிகிற தருவாயில் இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ when they reached the camp back, அவங்க கேம்புக்கு வந்து சேர்ந்த உடனேயே ஆக்சிஜன் முடிகிற மாதிரி இருந்தது. பட் ஹிலரி commented that they had just enough oxygen to reach the summit and return safely. ஒரு மவுண்டெயினோட பீக்குக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் அதுக்கு அளவாக தான் ஆக்சிஜன் இருந்தது. பட் நோ மோர் தேன் தட், அதுக்கு அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட், ஹவு டிட் த மவுண்டெய்னர்ஸ் பிலே பார்க்கலாமா? ஸோ இந்த மவுண்டெய்னர்ஸ் எல்லாம் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரோப்பை வந்து எங்கேயாச்சும் கட்டிடுவாங்க, சரியா? ஒரு ஷாஃப்டில் கட்டிட்டு விச் வாஸ் ஃபிக்ஸ்டு டு அ ஹார்ட் இன் த ஸ்னோ. ஸோ ஸ்னோ வந்து சம்டைம்ஸ் ஹார்டாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் ஃப்ளெக்சிபிளாக அந்த இடத்துல கால் வச்ச உடனே வந்து அந்த ஸ்னோ உடஞ்சிடவும் செய்யலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹார்டாக இருக்க ஐஸ் மேலே இந்த ஷாஃப்ட், அதாவது ஒரு சப்போர்ட்டை கட்டி அது மேலே ஒரு ரோப்பை கட்டி அங்கேருந்து கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் தே வுட் crawl ஹோல்டிங் த ரோப் ஒன் அட் அ டைம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மவுண்டெயினுக்கு மேலே கிளைம் பண்ணுவாங்க, சரியா? கிராமர் 2 மார்க்ஸ். எப்போ ராஜா காலையிலேருந்து லைவ் பார்க்கவே இல்லையா? சுஷ் EFX6 காலையிலேருந்து லைவ் பார்க்கவே இல்லையா? கிராமர் 2 மார்க் இன்னைக்கு ஈவினிங் 6:30க்கு. நைஸ் கப் ஆஃப் டீ லெசனில் கொஷின் நீங்கள் எடுக்கவே இல்லையா? டே எல்லா கொஷினும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான்ப்பா வந்திருக்கோம். எஸ். ஸோ why was the original just fading away? டைம் போக போக, டைம் வாஸ் பாசிங் அப்படின்னா டைம் போக போக the ridge of the Mount Everest seemed never ending. ஸோ அந்த மவுண்ட் எவரெஸ்ட் முடிகிற மாதிரியே கிடையாது. ஸோ ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால அந்த ஒரு ஒரிஜினல் எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அது வந்து லைட்டாக ஃபேட் ஆக ஆரம்பிச்சுது. புரிஞ்சுதா? எஸ். ஸோ வாட் டிட் எட்மண்ட் ஹிலரி டூ டு எஸ்கேப் அ லார்ஜ் ஓவர்ஹேங்கிங் ஐஸ் க்ரோனிக்ஸ்? ஸோ இது என்ன தெரியுமா, சம்டைம்ஸ் ஐஸ் வந்து நான் சாஃப்டாக இருக்கும் உடஞ்சி விழுந்துரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கூட நம்மளுக்கு லேண்ட்ஸ்லைட்ஸ் எல்லாம் ஆகுது. ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி மவுண்டெயின் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு நடக்குது இல்லையா, அதே மாதிரி ஐஸில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்கலாமா? ஸோ எட்மண்ட் ஹிலரி கட் அ லைன் ஆஃப் ஸ்டெப்ஸ் டவுன் டு வேர் த ஸ்னோ மெட் த ராக்ஸ் ஆன் த வெஸ்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் த ஓவர் ஹேங்கிங் ஐஸ் கார்னிசஸ். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டெப்ஸை வந்து இவர் கட் பண்ணிகிட்டே வராரு, சரியா? நடக்கிறதுக்கு ஒரு பாதையை உருவாக்கிட்டே வராரு. ஸோ எது வரைக்கும் அப்படின்னா அந்த ஸ்னோ எந்த இடத்துல வந்து பாறையை மீட் பண்ணுதோ அது வரைக்கும் மேற்கு பகுதியில் வெஸ்ட்ல வந்து இவர் கட் பண்ணிகிட்டே வராரு. ஓகேவா? எஸ். ஹாவ் யூ அப்லோடட் எனி வீடியோஸ் ஆன் சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரிஸ், ப்ரோஸ் அண்ட் போய்ட்ரி ஸ்டோரிஸ்? நாளைக்கு தான் அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரிஸ் தெரியாதவங்க எல்லாருமே நாளைக்கு லைவ் வந்து சேர்ந்துருங்க, சரியா? நாளைக்கு எல்லா ஸ்டோரிஸும் ப்ரோஸ் போன் சப்ளிமெண்ட்ரியோட எல்லா ஸ்டோரிஸும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரிஸ் தெரிஞ்சாலே ஈஸியாக நீங்கள் பேராகிராஃப் எழுதிடலாம். பேராகிராஃப்க்கு நீங்கள் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன், சரியா? ஸோ வாட் டிட் டென்சிங் அண்ட் எட்மண்ட் ஹிலரி கிவ் டு த காட் ஆஃப் லாஃப்டி சம்மட்? ஹவு டிட் தே டூ இட்? ஸோ இந்த 2 பேர் டென்சிங்கும் எட்மண்ட் ஹிலரியும் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு பார் ஆஃப் சாக்லேட்டை கிஃப்டாக கொடுக்குறாங்க, ஒரு பேக்கெட் ஆஃப் பிஸ்கெட்டு அண்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் லாலிபாப்ஸ் இதை வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ இதை எப்படி கொடுக்குறாங்க? ஹிலரி பிளேஸ்ட் அ க்ரூசிஃபிக்ஸ் கிவன் பை கொலனல் ஹண்ட் இன் த ஹோல் ஆஃப் த சமிட். ஒரு சின்ன ஓட்ட வழியாக ஒரு சின்ன கேப் அங்கே இருந்திருக்கு, அந்த இடத்துல இவர் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிட்டு வராரு, சரியா? தென் வாட் டிட் த ஃபோட்டோகிராஃப் போர்ட்ரே அப்படின்னா என்ன வந்து அது நம்மளுக்கு தெரிவிக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியும்? த ஃபோட்டோகிராஃப் portrayed the north ridge showing the north col and the old route. The route had been made famous by the great climbers of 1920s and 1930s. ஸோ மவுண்டெயின்ஸ் எல்லாம் ஏற போகிறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஏற விட மாட்டாங்க. எந்த இடத்துல நம்மளால் வந்து ஏற முடியுமோ அந்த இடத்துல தான் ஏற சொல்லுவாங்க எல்லாருமே.
ஸோ 1920s அண்ட் 1930s யாரெல்லாம் மவுண்டெயினை கிளைம் பண்ணிட்டு போனாங்களோ அவங்க எந்த வழியாக போனாங்க அப்படிங்கிறத அந்த ஃபோட்டோகிராஃப் காட்டுச்சு. சரியா, அந்த ரூட்டை வந்து காட்டுச்சு. தென் த சாஃப்ட் ஸ்னோ வாஸ் டிஃபிகல்ட் அண்ட் டேஞ்சரஸ். வை? ஸோ ஏன் வந்து இந்த சாஃப்ட் ஸ்னோ வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஏன் டேஞ்சரஸ்னு சொல்கிறாங்க? பிகாஸ் இட் குட் நாட் ஹோல்ட் த வெயிட் ஆஃப் த ஹிலரி அண்ட் ஹீ ஸ்லிப்ட் ஆஃபன். ஸோ இந்த சாஃப்ட் ஸ்னோ மேலே கால் வச்சு போகும்போது ஹிலரினால் போக முடியல, ஃபார்வர்டாக போக முடியல. சரியா, ஸ்பாம் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி பிளாக் ஆகிடும். ஒன்ஸ் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவேன். ரிப்பீட்டடாக நீங்கள் கொஷின் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஐடி பிளாக் ஆகிடும். This is the crucifix. Okay, va? This is the crucifix. Yes. Next question polama. Ready? So how did the firm snow at the higher regions fill them with hope? ஸோ மேலே போக போக எப்படி அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை இந்த ஸ்னோ கொடுத்தது அப்படிங்கிறது தான் கொஷின். ஆஸ் த ஸ்னோ அட் த ஹையர் ரீஜன்ஸ் வாஸ் கிறிஸ்டலைன். ஸோ அது கிறிஸ்டலாக மாற மாற, கெட்டியாக மாற மாற, ஃபர்ம் அப்படின்னா ஸ்ட்ராங்காகவும் கெட்டியாகவும் மாற மாற இன்னும் இவங்களுக்கு வந்து கிரிப்பு கிடைச்சிது. அவங்க ஏறி போகிறதுக்கு ஒரு கிரிப்பு கிடைச்சிது. ஸோ ஈஸியாக ஃபுட் ஹோல்ட் அப்படின்னா அந்த கிரிப்பு, கால் வச்சா அந்த இடத்துல என்னால் கரெக்டாக கிரிப்பாக நிற்க முடியணும். ஓகேவா? எஸ், திஸ் filled them with higher hopes of accomplishing their job. ஸோ ஒரு மவுண்டைன் ஏற வந்துட்டாங்க, முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒருவேளை சாஃப்ட் ஸ்னோ இருந்தால் நம்ம மேலே போக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்னோ வந்து கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஃபர்மாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் மேலே போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிது. தென் யூனிட் 5 பார்க்கலாமா? த சேர். எஸ், ஸோ பசங்களா யாரெல்லாம் இன்னும் லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ உடனே லைக் பண்ணிடுங்க பார்க்கலாம். இப்போ we are going to start with unit 5. இன்னும் 2 யூனிட்ஸ் தான், கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ், சசிதா இங்கிலீஷ்க்கு ஆல்ரெடி குவிஸ் முடிச்சாச்சு. 3 o'clock ஒரு குவிஸ் இருக்கு, 6:30 ஒரு குவிஸ் இருக்கு, 9 o'clock ஒரு குவிஸ் இருக்கு. சரியா? எஸ், வாட் வாஸ் புட் ஆன் த ஃபேமிலி அஜெண்டா பார்க்கலாமா? ஸோ கெட்டிங் அ சேர் ஃபார் தேர் ஹோம். ஸோ ஒரு வீட்டுக்கு சேர் வாங்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய அஜெண்டாவாக இருந்தது. சரியா? தென் ஹூ விசிட்டட் த ஃபேமிலி, யார் அந்த ஃபேமிலியை வந்து விசிட் பண்ணாங்க? ஒரு சப்ஜெக்ட், மெயின் ஜட்ஜுக்கு கீழே இருக்கவங்க தான் சப்ஜெக்ட். அவங்க வந்து இந்த ஃபேமிலியை விசிட் பண்ணுறாங்க. இவர் யாருன்னா அந்த ஃபேமிலியோட ஃப்ரெண்டு தான். தென் டிஸ்கிரைப் த ஸ்டூல் தட் த நரேட்டர்ஸ் ஃபேமிலி ஹேட். ஆல்ரெடி உங்களோட வீட்டில் ஒரு ஸ்டூல் இருந்தது, பட் அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? இதுக்கு 3 கால் தான் இருந்துச்சு, முக்காலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 3 கால் தான் இருந்தது. இட் ஒன்லி மெஷர்ட் 3/4 foot, முக்கால் அடி தான் இருந்தது. 3/4னா முக்கால். சரியா? முக்கால் அடி இருந்தது. இஃப் அ பர்சன் டிட் நாட் ப்ராப்பர்லி சிட் ஆன் இட், இட் வில் டாப்பிள் ஓவர். ஸோ ஒரு சில சேரு, ஒரு சில ஸ்டூல்லாம் நல்லா உட்காரலன்னா நம்மளை கவுத்து விட்டுரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டூல் தான் இது. கரெக்டாக உட்காரலன்னா கவுத்து விட்டுரும். சரியா? 3 கால் இருந்தது, முக்கால் அடி இருந்தது. அண்ட் இது ஒரு பர்சன் வந்து கரெக்டாக உட்காரலை அப்படின்னா அது கவுத்து விட்டுரும். சரியா? பிடிஎஃப் நாட் ஓப்பனிங்னா உங்களோட க்ரோம் வேர்ஷன் பழசாக இருக்கலாம். ஸோ வேறு ஏதாவது மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பாம் பண்ணுறீங்க இல்லையா? தேவ், ஐ எம் பிளாக்கிங் யூ. எஸ், வாட் வாஸ் பெத்தனா சஜஷன் டு தியர் ஃபாதர்? பெத்தனா அப்படின்னா யாரு? அண்ணான்னா அண்ணா உங்களுக்கு தெரியும், பெத்தனா அப்படின்னா பெரிய அண்ணா. சரியா? எஸ். ஸோ பெதனா சஜஸ்டட் டு their father to buy a chair from the town. புது சேரை ஏன் வந்து வாங்கக்கூடாது, டவுன்லேருந்து வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? வாட் வாஸ் ஆஃபர் டு த மாமனார் பை their
mother. ஸோ மாமனாருக்கு என்ன கொடுக்குறாங்க? ஒரு டம்ளர் ஆஃப் மோர் கொடுக்குறாங்க, பட்டர் மில்க் சீசன்ட் வித் அசஃபோடிட்டா, பெருங்காயம் போட்டு ஒரு டம்ளர் மோரை வந்து மாமனாருக்கு கொடுக்குறாங்க. Why were the two chairs compared to the ராம லக்ஷ்மணா? ஏன் இந்த ரெண்டு சேர்ஸுமே வந்து ராம் லக்ஷ்மண் அப்படின்னு சொல்கிறாங்க? ஸோ இந்த ரெண்டு சேர்ஸுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி சிமிலராக இருந்தது. They were made of the same wood and were uniform in shape. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தது, ஒரே மரத்தினால ஆயிருந்தது. சரியா? ஷேப்பும் ஒரே மாதிரி இருந்தது. ஓகேவா? ப்ராசஸ் ரைட்டிங்கா? டிஸ்கிரைப் த ப்ராசஸா கேட்குறீங்க ஹாஷிக் மேம். சில கொஷின்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது, அது எல்லாம் மார்க் கொடுப்பாங்களா பசங்களா? வெரி வெரி சிம்பிள். ஒரு வேர்டாக இருந்தாலும் 2 வேர்டாக இருந்தாலும் மார்க் கிடைக்கும். ஆனால் அது கீவேர்டாக இருக்கணும். புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா இந்த கொஷனுக்கு எவ்வளோ பாயிண்ட் எழுதணும், எவ்வளோ பேஜ் எழுதணும் அப்படிங்கிறது கேள்வியாகவே இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் எழுதுகிற கீவேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் மார்க்கு. நீ 10 பக்கத்துக்கு எழுதுனா 10 மார்க் கொடுக்க போகிறது கிடையாது. 2 மார்க் கொஷினா 2 மார்க் தான் கொடுப்பாங்க. அந்த 2 மார்க்குக்கு தேவையான கண்டென்ட் உங்களோட ஆன்சரில் இருக்கணும். புரியுதா? எஸ். ஸோ when did the children shy away from the chair? So after being used for propping up corpses at the funeral. ஸோ இந்த இறுதி சடங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சில பேர்லாம் இறந்ததுக்கு அப்புறமா இந்த சேரை வச்சு அவங்க உட்கார வைப்பாங்க. அப்படி உட்கார வச்சதுக்கு அப்புறமா அந்த சேரை வந்து குழந்தைங்க இதுக்கு மேலே கண்டுக்கிறதே கிடையாது. அதை பார்த்தா வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? How did மாமனார் ஹேண்டில் த சேர் அட் ஹோம்? ஸோ மாமனார் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாரு? ஈச் அண்ட் எவ்ரி மார்னிங் அந்த மாமனார் வந்து சேரை தொடச்சி வச்சிருவாரு. He carried and put it down carefully. ஏதாவது எடுத்துட்டு போறாருன்னா ஒழுங்காக எடுத்துட்டு போயிட்டு மெதுவாக வச்சிருவாரு, gently. And a mud pot brimming with water, he sat on it while chewing betel leaves. வெத்தலையை போட்டு அது மேலே உட்காந்துருவாரு. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ரோமனில் வாட் ஹேப்பன் டு த விசிட்டர் வென் ஹீ சாட் ஆன் த ஸ்டூல். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இந்த ஸ்டூல் வந்து ஒழுங்காக உட்காரலைன்னா நம்மளை கவுத்து விட்டுரும் இல்லையா? அப்போது ஒரு விசிட்டர் வந்து இந்த ஸ்டூலில் உட்கார்றாரு. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? த விசிட்டர் பிளேஸ்ட் ஹிஸ் ஒன் ஹேண்ட் ஆன் த 3-legged ஸ்டூல். ஒரு ஸ்டூல் மேலே ஒரு கையை மட்டும் ஊன்றாரு. சரியா? and sat on it. He did not place his weight exactly above the legs. ஸோ இவர் வந்து ஒழுங்காக உட்காரல. என்ன பண்ணுறாரு? அந்த ஸ்டூல் மேலே ஒரு கையை வச்சுட்டு அதுக்கப்புறமா உட்கார்றாரு. அண்ட் அப்படி உட்காரும் போதும் அவர் ஒழுங்காக உட்காரல. At once he fell down with thud and rolled over. The family members laughed. ஸோ ஒழுங்காக உட்காரதுனால அதை எப்போ போல் கவுத்து விட்டு இவர் அப்படியே உருண்டு போகிறாரு. இதை பார்த்து அந்த ஃபேமிலி சிரிக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? So why did the family find it difficult to make a chair? பார்க்கலாமா? The family found it difficult to make a chair because there was no model of a chair in their village. ஸோ அவங்களோட ஊரில் வேறு யாருமே சேர் வச்சுக்கலாம். அதனால ஓகே இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை கண்ணால் பார்த்தா தான் நம்மளுக்கு ஓகே இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணக்கூடாதுங்கிறது ஐடியா கிடைக்கும். இப்போ அவங்க ஊரில் எந்த சேருமே இல்லாததுனால இவங்களுக்கு ஒரு புது சேர் இப்படி தான் வேணும்னு சொல்கிறதுக்கு கூட இவங்களுக்கு ஐடியா கிடையாது. There wasn't a single carpenter to make a chair. அவங்களோட ஊரில் ஆசாரியும் கிடையாதான். சரியா? கார்பெண்டரும் கிடையாதான். ஸோ வாட் வாஸ் கிராண்ட் மதர் சஜஷன் ஆஃப் வுட்? வை? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். கிராண்ட் மதர் என்ன பண்ணுறாரு? தேக்கு மரத்தை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டீக் வுட் இருந்தால் தான் எந்த ஒரு ஃபர்னிச்சராக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இட் வுட் பி லைட் டு கேரி அண்ட் இட் வுட் பி ஸ்டர்டி. ஸ்டர்டினா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் தூக்கிட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். சரியா? ஹவு வாஸ் த சேர் மேட் அண்ட் ஹவு டிட் த வில்லேஜஸ் ரியாக்ட் டு இட்? ஸோ எப்படி இந்த சேர் வந்து செஞ்சாங்க அண்ட் இந்த வில்லேஜஸ் எப்படி அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, ரியாக்ட் பண்ணாங்க பார்க்கலாமா? A comfortable chair was made with black wood with a mirror gleam, perfectly shaped front legs, curved back legs. Yes. So front legs வந்து perfectly shaped-ஆ இருந்தது. சேர்னா 4 கால் இருக்கும் இல்லையா? அப்போ முன்னாடி இருந்த 2 கால் இருந்து இருந்த 2 கால் வந்து கொஞ்சம் பேக்வர்ட்ஸா கர்வ் ஆகி வளைஞ்சு இருந்தது. சரியா? பின்னாடி புறமா வளைஞ்சு இருந்தது. அண்ட் இது பார்க்கறதுக்கு உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. பிளாக் வுட்னால ஆகியிருந்தது. அண்ட் இது பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே பலன்னு இருந்துச்சாம். சரியா? People in the village came in hordes to see the chair. வரிசையாக அப்படியே சாரியாக வந்தாங்களாம். A few even stroked it. வந்து
கை வச்செல்லாம் பார்த்துருக்காங்க. அண்ட் ஓல்டு மேன் லிஃப்டட் இட் அண்ட் பிரைஸ்ட் த கார்பெண்டர்ஸ் ஒர்க். ஸோ ஒரு வயசானவங்க வந்து இதை தூக்கி பார்த்து எப்படி இருக்குது, வெயிட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி பார்த்து அந்த ஆசாரியை வந்து சூப்பராக பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு போயிட்டாரு. சரியா? when did the children get over the fear of sitting on the chair? ஸோ இப்போ இந்த சேரை வந்து இந்த பணத்தை தூக்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க ஒரு இறுதி சடங்குல இல்லையா, ஃபியூனரல்ல யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்க வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க இல்லையா. அது எல்லாத்தையும் தாண்டி எப்போ இந்த குழந்தைங்க வந்து இந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு திரும்ப அந்த சேர்ல உட்கார ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஸோ the chair was washed well and the guest even sat on it. ஸோ அந்த சேரை நல்லா கழுவிட்டு வேற யாரோ ஒருத்தங்க கெஸ்ட்டாக அந்த வீட்டுக்கு வந்தவங்களும் அந்த சேர்ல வந்து உட்காருறாங்க. பட் த ஃபியர் வாஸ் நாட் கான் ஃபார் சில்ட்ரன். பட் இதை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க கூட அந்த குழந்தைங்களுக்கு பயம் இன்னுமே போகலை. சுகந்தி ஃப்ரம் த நெய்பரிங் ஸ்ட்ரீட் புட் ஹர் பேபி பிரதர் ஆன் இட். ஸோ இந்த சுகந்தி என்ன பண்ணுறாங்க, பக்கத்து தெரு ஒரு பொண்ணு, ஷீ சுகந்தி, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தம்பியை இந்த சேர்ல உட்கார வைக்கிறாங்க. ஃப்ரம் தென் ஒன்லி த சில்ட்ரன் காட் ஓவர் த ஃபியர் ஆஃப் சிட்டிங் ஆன் த சேர். இதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்களுக்கு பயம் போச்சு. புரிஞ்சுதான்? ஃபர்ஸ்ட் அந்த சேரை நல்லா கழுவிட்டாங்க, ஒரு கெஸ்ட் வந்து உட்கார்றாரு, பட் ஸ்டில் அவங்களுக்கு பயம் போகலை. இப்போ பக்கத்து தெருவில் சுகந்தி அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட தம்பியை அந்த சேர்ல உட்கார வைக்கிறாங்க. தம்பி வந்து ரொம்ப குட்டியான ஒரு பையன், ஸோ பேபி பாயாக இருக்கான். அவனை உட்கார வைக்கும் போது அப்போ தான் இந்த குழந்தைங்களுக்கு பயம் வந்து போச்சு. ஓகேவா? why did மாமனார் hand over the chair to their villagers to retain it? ஸோ ஏன் வந்து மாமனார் அந்த சேரை ஊர் மக்கள் கிட்ட கொடுக்குறாரு? He handed over the chair to the villagers to retain it because the villagers needed a chair for propping up the corpses. Corpses அப்படின்னா வந்து பணம் தான் கார்ப்சஸ், பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இறந்து போனதுக்கு அப்புறமா இருக்க பாடி, அதுதான் வந்து கார்ப்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சேர் வேணும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் கேட்டதுனால மாமனார் என்ன பண்றாரு, தூக்கி கொடுத்துட்டாரு. சரியா? He understood that their need was genuine. தேவை வந்து உண்மையா இருந்தது, ஸோ அதனால எடுத்து கொடுத்துட்டாரு. ஓகேவா? தென் யூனிட் 6 போலாமா? ஆன் த ரூல் ஆஃப் த ரோட். ஸோ இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ்ல இந்த யூனிட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் we will end this live session. அண்ட் இன்னொரு லைவ் செஷன் எக்ஸாக்ட்லி 3 o'clock இருக்கு பசங்களா. ஸோ அந்த 3 o'clock நம்ம ஒரு வெக்காபுலரி குவிஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு போயமோட 2 marks படிக்க போறோம். அண்ட் தென் ERC எப்படி எழுதுறது அப்படிங்கிறத படிக்க போறோம். ஓகேவா? ஓகேவா பசங்களா? ஸோ இந்த யூனிட் பார்க்கலாமா? யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணல, உடனே லைக் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைவ் 3 o'clock இருக்கு, குவிஸ் இருக்கு. போயம்ல ERCயும் 2 marksம் படிக்க போறோம். ஆல்ரைட்? பேராகிராஃப் நாளைக்குடா. பேராகிராஃப் எக்ஸ்பிளனேஷன் நாளைக்கு. இன்னைக்கு ஃபுல்லா 2 marks and 3 marks. நாளைக்கு ஃபுல்லா 5 marks படிச்சுட்டு ஹோலா ரிவைஸ் பண்ணிடலாம். சரியா? ஓகே. ஸோ 4 and 5ல நான் பப்ளிக்னு போட்டது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். அது இல்லாமல் நான் இந்த இடத்துல ஸ்டார் போட்டிருக்கேன்னா அது இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? ஸோ ஆன் த ரூல் ஆஃப் த ரோட் பார்க்கலாமா? ஸோ இந்த யூனிட்ல இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னா டிஃபைன் லிபர்ட்டி ஆஸ் பர்சீவ்ட் பை த ஆத்தர். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் சோஷியல் கான்டக்ட்? why is there a danger of the world getting liberty drunk? இந்த ஒரு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். why would liberty cause universal chaos? இந்த 4 கொஷின் தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க, வேற எந்த கொஷினுமே இது வரைக்கும் கேட்கல. சரியா? இந்த 4 கொஷினை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின், define liberty as perceived by the author. So according to the author, liberty is not only a personal affair but also a social contract. Liberty அப்படிங்கிறது சுதந்திரம், ஃப்ரீடம். சரியா? அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு ஒரு பர்சனலாக ஃபீல் ஆகிற விஷயம் மட்டும் கிடையாது, சோஷியலாக லைக் நம்ம குரூப்பாக வாழ்கிறோம், ஒரு சொசைட்டியில் நிறைய மக்கள் ஒன்றா தான் வாழ்கிறோம் இல்லையா. ஸோ சோஷியலாக இருக்க ஒரு விஷயமும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? According to the author, liberty is not only a personal affair but also a social contract. So இது ஒரு important question. Next, what is the foundation of social conduct? Conduct அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நடத்தை, நடைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதுதான் கான்டக்ட். சரியா? ஸோ இதோட ஃபவுண்டேஷன் என்ன? A reasonable consideration for the rights,
ஆர் ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ ஒருத்தங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே அதை பற்றி யோசிக்கணும். அவன் எப்படி போனால் எனக்கு என்ன, அவன் என்ன யோசிச்சா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? Reasonable consideration for the rights or feelings of others is the foundation of social conduct. இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேரும் வந்து நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போயாகணும் இல்லையா? 10 பேருக்கும் ஒரே மாதிரி ப்ரிஃபரன்சஸ் இருக்காது. எனக்கு ஒன்று பிடிக்கலாம், அதே விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்போ அதுக்காக எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதை தான் பண்ணுவேன்னு இருக்கக்கூடாது. அப்படி பண்ணால் அந்த இடத்துல சந்தோஷம் இருக்காது. தட் இஸ் நாட் அ சோஷியல் கான்டெக்ட் இல்லையா? அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், விட்டு கொடுத்து போயாகணும். இன்னொருத்தவங்களுக்கு அது பிடிக்கலையா, சரி அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நம்ம கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகேவா? தென் why is there a danger of the world getting liberty drunk? Liberty drunk அப்படின்னா என்ன? So there is a danger in the world to get liberty drunk because people don't realize they are claiming their personal liberty by ignoring the public liberty that would result in social anarchy and universal chaos. ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு சில பேர் இந்த லிபர்ட்டி ட்ரங்க் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரியே நான் சொல்கிறேன். இப்போ பசங்க நிறைய பேர் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க, ஏன் பொண்ணுங்க கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து போயிட்டுருக்கு. ஆர் இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது இல்லை ஸ்மோக் பண்ணுறது எல்லாமே என்னோட ஃப்ரீடம், லிபர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது கரெக்டான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால், நீ யாருக்கும் பிரச்சனை பண்ணாத அளவுக்கு ஓகே, உனக்கும் அதை பிரச்சனை பண்ணல, உனக்கும் எந்த டிசீஸும் காஸ் ஆகலை, உன்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பரவாயில்ல, நீ பண்ணு. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது, நான் லிபர்ட்டிங்கிற பேரில் என்னோட இஷ்டத்துக்கு நான் பண்ணேன்னா பப்ளிக் அங்கே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. பப்ளிக்கோட லிபர்ட்டியை நான் வந்து உதாசீனப்படுத்துகிறேன், இக்னோர் பண்ணுறேன். சரியா? ஆல்சோ சோஷியல் அனார்கியை வந்து இது காஸ் பண்ணுது. அப்படின்னா டெமோக்ரஸி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒருத்தரை எலெக்ட் பண்ணுறோம், அதுதான் டெமோக்ரஸி. அனார்கிங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூலையில் வந்து நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தால் அது அனார்கி. ஸோ அங்கே தான் இது போய் முடியும். அண்ட் யூனிவர்சல் கயோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மெஸ்டப்பாக இருக்கும். அந்த சிச்சுவேஷனே வந்து கிளியராக இருக்காது. என்ன பண்ணாலும் அதில் ஒரு 10 பேர் சண்டைக்கு வருவாங்க. இந்த மாதிரி கயோட்டிக்காக தான் இருக்க போகுது. சரியா? எஸ். ஸோ இதில் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின், திஸ் ஒன், how would liberty cause universal chaos? இது எப்படி ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச பிரச்சனை வரப்போகுது பார்க்கலாமா? If liberty entitles the pedestrian to walk in the middle of the road, it would disturb the traffic. ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு ஃப்ரீடம் இருக்குங்க, எனக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் போய் நான் நடக்க முடியுமா? ஆயிரக்கணக்கான வெஹிக்கல்ஸ் வந்து போயிட்டுருக்கு, காரு, பைக்கு, நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. நடு ரோட்டில் போய் என்னால் நடக்க முடியுமா? அப்படி நான் நடந்தேன்னா, நடைப்பயணிகள் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பெடஸ்ட்ரியன்ஸ். அந்த மாதிரி நான் நடந்து நடு ரோட்டில் போயிட்டு இருந்தேன்னா அப்போ அது டிராஃபிக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குமா இருக்காதா? ரைட்? எனக்கு உரிமை இருக்குதான், ஆனால் அதுக்காக நான் போய் அப்படி நடக்க முடியுமா? த எண்ட் ஆஃப் சச் லிபர்ட்டி வித்தவுட் அகாமடேட்டிங் அதர்ஸ் இன்ட்ரெஸ்ட். மற்றவங்கள பற்றி நான் யோசிக்காமல் ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அது கயோட்டிக்காக தான் போய் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். புரிஞ்சுதா? எஸ்? Can you understand? ஓகேப்பா. கிராமர் 6:30க்குடா, இன்னைக்கு ஈவினிங் 6:30 இன்பராஜ். பசங்களா, I'll tell you the live session details. Okay, நல்லா நோட் பண்ணிக்கோ, இதுக்கு மேலே கேட்காதீங்க. 3 PM ஒரு வீக் குவிஸ் இருக்க போகுது, ப்ளஸ் போயம் ஃபுல்லாகவே படிச்சிட போகிறோம், விச் இஸ் போயமோட 2 marks ப்ளஸ் 3 marks. ஏஆர்சியும் அப்ரிசியேஷன் கொஷின்ஸும் படிச்சிட போகிறோம். சரியா? இது 3 PM. இப்போது 6:30 PMக்கு we are going to start with ஒரு வீக் குவிஸ் ப்ளஸ் 2 mark கிராமர். புரிஞ்சுதா? இதுதான் இன்னைக்கு லைவ் செஷன் 3. அப்போ உங்களுக்கு ஒரு வீக் குவிஸ் இருக்கு, போயம் 2 marks 3 marks படிச்சிட போகிறோம். அதே 6:30க்கு இன்னொரு வீக் குவிஸ் 2 mark கிராமர் படிக்க போகிறோம். அண்ட் எகெயின் நைட்டு 9:30 PMக்கு இன்னொரு வீக் குவிஸ் இருக்கு. ஓகே,
ஸோ இன்னும் நம்மளுக்கு 3 வீக் குவிஸ் இருக்கு. ஒன்று தான் முடிச்சிருக்கோம். வாய்ஸ் கெட்டிங் லோவா? இதோ இப்போ போய் பேட்டரி சார்ஜ் போட்டுருவேன். சரியா? அதான் லைவ் முடிஞ்சது இல்லையா? ஸோ வில் எந்த லைவ் நவ். யாரெல்லாம் இந்த லைவ் செஷனை லைக் பண்ணலையோ உடனே லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நானும் போய் அப்படியே மைக்கை சார்ஜ் போட்டு வரேன். நீங்களும் போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்துருங்க. ஷார்ப்பாக 3 o'clock வில் ஸ்டார்ட் அனதர் லைவ். ஓகேவா? எஸ் பசங்களா? ஸோ லெட்ஸ் எண்ட் திஸ் லைவ். பாய் எவ்ரிவன்.